ஹலோ கைஸ், இந்த மானுவா பற்றி சொன்னேன். இது உண்மையிலேயே வேற லெவலான மானுவா. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, வெறுமா நம்ம ஹீரோ மற்றவங்களோட ஸ்கில்லை பார்த்தாலே போதும், அது வழியாகவே நம்ம ஹீரோவெல்லாம் அவங்களோட ஸ்கில்லை காப்பி பண்ண முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஸ்கில்லை வச்சு நம்ம ஹீரோ என்னென்ன பண்ணா, அங்கே என்னென்ன ஆச்சு, அது எல்லாத்தையுமே நம்ம எபிசோடில் பார்க்கலாம். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ளே போகலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ அவன் ஒரு டீமன் கிங்கை தோக்கடிக்கிறான். அங்கே நம்ம ஹீரோ தோக்கடிச்சனால அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். நம்ம ஹீரோவை அவங்க பயங்கரமா பாராட்டுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லா டீமன்ஸையும் கொண்டு காப்பாற்றவும் செஞ்சிருக்கான். இது காடால அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. இதை அவனை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவன் அந்த விஷயத்த பண்ணிடுறான். ஹேய் குழந்தாய், நீ திரும்பவும் இந்த உலகத்தை காப்பாத்தியாச்சு. அதனால உன்னால இப்போ உன்னோட பழைய உலகத்துக்கு போக முடியும் குழந்தாய். என்னன்னா நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கும் மேல நம்ம காடஸ்க்காக ஒர்க் பண்ணிருப்பான். அதுக்கான ரிவார்டா அவனோட பழைய உலகத்துக்கு அவன் போக போறான். அந்த உலகத்துல எப்போ இவன் மறைஞ்சு போய் இங்க வந்தானோ அதே டைமிங்க்கு தான் போக போறான். ஒரு டைமோ சேஞ்ச் ஆக போதில்ல. அதே மாதிரி என்ன ஒண்ணுனா, அவனோட மெமரிஸ் அது ஒண்டி இருக்காது. இங்க அவன் என்னென்ன பண்ணானோ அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் இருக்காதான். அதே மாதிரி எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண நம்ம ஹீரோவும் அங்க கேக்குறான். ஐயோ, நீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் மெமரிஸையாச்சு எனக்கு கொடுக்கணும். இல்ல, நான் உனக்கு ஒண்ணுமே கொடுக்காம போயிடுவேன் அப்படின்னு இல்ல. நான் காடோட ஒரு பிராக்மெண்ட்டை தரப்போறேன். இது என்னோட பவர் தான் உனக்கு கிஃப்டா வரப்போகுது. நீ எந்த டைமென்ஷனுக்கு போறியோ அதுக்கேத்த மாதிரி அதோட ஃப்ளோ அதுவும் சேஞ்ச் ஆகும். அங்க நீ போக போற. சோ அதுக்காக இதை நான் ரிவார்டா உனக்கு தரேன். அட காடஸ், நீங்க அது என்ன பவர் எதுவுமே சொல்லல, அட்லீஸ்ட் எனக்கு ஹிண்ட் ஆச்சு கொடுக்கலாம்ல. ஆனா காடஸ் அவளைக்கும் எதுவும் சொல்லல. ஓடாடே, உனக்குலாம் அதெல்லாம் தரதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறாங்க. காடஸே இப்படி பண்ணும்போது நம்ம ஹீரோவால அங்க எதுவுமே பண்ண முடியல. அவ்வளவுதான், உன்னோட தலைவிதி எங்க எழுதிருக்கோ அங்கதான் நீ போகணும். உன்னோட ஜேர்னி அது இங்க ஆரம்பிக்குது. கவலைப்பட வேணாம் குழந்தாய், உன்னோட ஜேர்னியை நான் பார்த்து என்ஜாய் பண்ண போறேன் குழந்தாய். இதே மாதிரி அவன் அந்த உலகத்துல இருந்து திடீர்னு வேற எங்கேயும் எழுந்துக்கிறான். என்ன இது ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. எழுந்த உடனே அவனுக்கு ஏகப்பட்ட மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு. எல்லாமே மேனேஜர் கிட்ட இருந்தா. ஆமா, என்னடா பண்ண இருக்க, இன்னும் தூயின் இருக்கியா, சீக்கிரமா, உனக்கு நான் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது. அங்க இதனாலேயே ஆளு பயங்கரமா ஓடி போறான். ஏன்னா லேட் ஆயிட்டான்ல. வேலையை விட்டு தூக்குனாலும் இப்ப ஆச்சரியம் இல்ல. ஏய் ஜூயாங், உனக்கு வேற வேலை இல்லையா? எப்ப பார்த்தாலும் லேட்டா வர்றது, எல்லாம் வேலை செய்யறது, கடுமையா உழைக்கிறது, அப்படி இப்படின்னு வெறும் பேர ஒண்டிதான். மன்னிச்சிருங்க, நான் இதுக்கப்புறமா அப்படி பண்ண மாட்டேன், லேட்டா வர மாட்டேன். இப்ப பாக்குறீங்களா, இந்த மாதிரிதான் என்னோட லைஃப் எப்பயுமே புரோக்கனா போகுது. என்னோட வாழ்க்கைய ஒரு மாதிரி பார்ட் டைம் ஜாப்லயே தான் ஓடுது. இப்ப கூட பாருங்க, என்கிட்ட அவளைக்கும் காசு இல்ல. காசு இல்லாம எந்த உலகத்திலயும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சோ மக்களே, மறக்காம இந்த சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இதனால அவருக்காச்சும் ஏதாச்சும் நடக்கட்டும் இப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவனோட ஜாப பத்தி அவன் யோசிக்கிறான். இந்த ஒரு ஜாப் எல்லாம் நம்ம ஹீரோக்கு பத்தல. ஏன்னா ஒரு ஜாபை இழுத்து போட்டு வேலை செஞ்சாலாம் கடைசி வரைக்கும் அங்க ஒண்ணுமே கிடைக்க போதில்ல. 2-3 ஜாப பண்ண வேண்டிதான். இந்த மாதிரி நம்ம ஹீரோவால இந்த உலகத்துல பொழைக்க முடியும். ஆனா இந்த உலகத்துல அவைக்கினஸ்ன்னு சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பவர்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம ஹீரோ ஒரு அவைக்கினர் இல்ல. அதை பத்தி அவன் யோசிக்கிறான். சே, நான் ஒரு அவைக்கினரா இருந்தா இப்போதைக்கு எவ்வளவு பிரச்சனை எனக்கு நடந்திருக்குமா. எப்படி அவன் அவைக்கினர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல அவன் முன்னாடி ஒரு சிஸ்டம் ஓபன் ஆகுது. ஆக்டிவேட் யூனிட்டட் ஸ்கில் மாஸ்டர் EX அப்படின்னு ஒரு விஷயம் ஷோ ஆகுது. இதை பாக்குற நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோக்கு பாவம் தெரியல, ஆனா பாக்குற நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னன்னு. இந்த உலகத்துல நான் சொன்ன மாதிரி தான் சில பல ஆளுங்க இருக்காங்க. அவங்கள நம்ம அவைக்கண்டு இல்ல அவைக்கனஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்களாம் காமனான யூசர்ஸ், அவங்களுக்கு டிவைனான பவர்ஸ் இருக்கும். அதாங்க இந்த ஃபேண்டசி நாவல், இந்த கதையில இசக்கை வேர்ல்டுல எல்லாம் நம்ம பார்ப்போம்ல, பவர்ஸ் எல்லாம் இருக்குமே பயங்கரமா. அந்த மாதிரி தான் ஒருத்தங்க கிட்ட நெருப்பு பவர், இன்னொருத்தவங்க கிட்ட பயங்கரமான பவர்ஸ். அதை வச்சு இந்த உலகத்துல இருக்க கொடூரமான மாஸ்டர்ஸா அழிக்கிற வேலையை அவங்க பார்ப்பாங்க. மாஸ்டர் சொல்ல வந்தா ஒன்னுத்தையும் அவங்க காலி பண்ணுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு பணமும் கிடைக்கும். பணம், பேரு, புகழ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு அவேக்னஸா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனா எல்லாருக்குமே அவேக்னர் பவர் கிடைக்குமான்னு கேட்டா அது கிடையாது. நான் சில பேருக்கு காமனான சில பவர்ஸ் கிடைக்கும், சில பேருக்கு ஹை கிரேட்ல இருக்க பவர்ஸ் கிடைக்கும், சில பேருக்கு அங்க பவர்னு ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது. அதாவது நான் கூட இதுக்கு முன்னாடி புலமினே எனக்கு பவரே இல்லைன்னு. அந்த மாதிரி இதுக்கப்புறம் ஒரு பர்சனை காட்டுறாங்க. அவன் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஹை லெவல பொசஸ் பண்ற ஒரு ஆளு. அவனுக்கு ஒரு யூனிக்கான பவர் இருக்கு, டிராகன் ஸ்பீச்சா. அவன் SS கிரேடோட ஒரு யூனிக்கான ஸ்கில்ல பொசஸ் பண்ணவன். அவரோட பேரு முகமது. அவரும் ஏதோ ஒரு வீடியோவை அப்லோட் பண்றாரு. வீடியோவை கோடிக்கணக்கில் நிறைய மக்கள் பாக்குறாங்க. அதுல அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட வாண்டை வச்சு இருக்கிற மாஸ்டர்ஸ் எதிர்த்து ஒரு மீட்டியர் மேஜிக் அவர் பண்றாரு. அந்த மேஜிக் பண்ணாத செகண்டே அங்க எல்லாமே அப்படி தரமட்டமா லேயுது. மக்கள் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. இதை அவரு ஓப்பன் சேலஞ்சா விடுறாரு. என்னன்னா, யாரு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான மேஜிக்க என் முன்னாடி பண்றாங்களோ, மீட்டியர் மேஜிக்கை விடவும் நீங்க பலமான மேஜிக் பண்ணிட்டா அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஃபேக்டா இருக்கிற இந்த ரிங்க as a gift நான் உங்களுக்கு தருவேன். இது ஒரு எலமெண்டல் ரிங். இது SS கிரேட்ல இருக்க
ஒரு ஆர்டிஃபேக்ட். இது வந்து ஒரு பயங்கரமான ஆர்டிஃபேக்ட். இது யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு பயங்கரமான எஸ்எஸ் கிரேட்ல இருக்க ஒரு பவர் கிடைக்கும். இதெல்லாம் கனவுல கூட யாராலையுமே யோசிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பவர் இது. இதை ஒரு ஓப்பன் சேலஞ்சா பண்ண அங்க இருக்கிற எல்லாருக்குமே அவ்வளவு ஆர்வமாகுது. சில பேருக்கு அது சரியா படல. அவ்வளவு பெரிய மேஜிக் அவரு பண்ணிட்டாரு. ஆனா நம்மளால அப்படி பண்ண முடியுமா? அங்க ஒரு 2 பேரும் பேசுறாங்க. அங்க ஒரு பொண்ணு சொல்றான், அவன் ஏதோ சொல்லிட்டான் இந்த மாதிரி மேஜிக்க பண்ணுங்க அப்படி எப்படின்னு. இது எல்லாமே ஷோ ஆஃப் பண்றதுக்கு தான். யாரால அங்க பெஸ்டா அந்த மாதிரி மேஜிக்க பண்ண முடியும்? சும்மா இந்த மாதிரி ஹைப் ஏத்துறதுக்காக தான் அப்படி பண்றானே. எனக்கு அதை பார்த்தோன்னே புரிஞ்சு போயிடுச்சு. அந்த ஆளு அவனுக்கு வந்து இந்த மேஜிக் ரிங் எல்லாம் ஒன்னும் தரணும் அப்படின்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு இந்த பொண்ணு இங்க சொல்றா. இதுக்கப்புறம் அந்த வீடியோ என்னன்னு தெரியல, எங்க பார்த்தாலும் தீயா பரவுது. அந்த வீடியோ பத்தி தான் எங்க பார்த்தாலும் பேச்சும் பரவுது. இப்போ எல்லாருமே முகமது பத்தி தான் பேசுறாங்க. நம்ம அனிமே பாய் சேனல்ல இருந்தும் அவரை பத்தி தான் பேசின்னு இருக்கோம். என்னன்னு தெரியல, அவர் வந்து ஒரு ஓப்பனான சேலஞ்ச கொடுத்திருக்காரு. என்னன்னா ஒரு ஹை கிரேடான ஒரு ஸ்பெல்ல போட்டுட்டா இதுக்கப்புறம் அவர் பொசஸ் பண்ற அந்த ரிங்கு எஸ்எஸ் கிரேட் ரிங்க உங்களுக்கு தருவாங்களாம். ஆமாங்க, நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான். இவரு பொய் சொல்ல மாட்டாரு. உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குமா? எல்லாமே கேள்விக்குறிதான். இதுக்கப்புறம் யாரோ ஒருத்தனை காட்டுறாங்க. அது நம்ம ஜூயாங் தான், நம்ம ஹீரோ தான். அங்க அவன் ஒரு இடத்துக்கு வந்து அதே ஸ்பெல்ல அவன் போடுறான். அங்க மீட்டியரா நிறையவே விழ ஆரம்பிக்குது. அந்த இடமே ஒரு மாதிரி தரமட்டமா அழியுது. அங்க ஒண்ணுமே மிஞ்சல. என்ன முகமது, இந்த ஸ்கில் வந்து அவசரம் தானே? கீழே மறக்காம கமெண்ட் பண்றீங்க. சோ அப்பதான் இந்த வீடியோ முகமது ஹாலுக்கு ரீச் ஆகும். இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. முக்கியமா யாருதான் இவன், எப்படி இவனுக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. முகமது ஹாலையே இவன் தோக்கடிச்சிட்டானா அப்படின்னு சில பேர் பேசுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த உலகத்துல என்னென்ன யூனிக்கான பவர்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு சொல்றாங்க. என்னன்னா இந்த உலகத்துல சில பல யூனிக்கான பவர்ஸ் இருக்கு. நீங்க யோசிக்கிற மாதிரி கேம்ல எல்லாம் சில யூனிக்கான பவர்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த உலகத்திலயும் இருக்கு. டிராகன் ஸ்பீச் அதுதான் டாப்ல வரும். 2வதா வருது மிராக்கிள், 3வதா ரீஜெனரேஷன், அடுத்தது 3ரா லித்தல் ஸ்ட்ரைக். டிராகன் ஸ்பீச் இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பவர். வந்து ஒரு டிராகனை கம்பேர் பண்ணா ரொம்ப பவர்ஃபுல். அதுக்கு அடுத்ததா வருது மிராக்கிள். அது வந்து எப்படிப்பட்ட பவர்னா, யாராச்சும் இறந்து போயிருந்தாலும் அவங்கள நம்மளால ஹீல் பண்ண முடியும். அப்படிப்பட்ட பவர் அது. 3வதா ரீஜெனரேஷன், அதால உங்களால எதையும் ரீஜெனரேட் பண்ண முடியும், எதையும். 4வதா வருது அந்த லித்தல் ஸ்ட்ரைக். அதை வச்சு எந்த விதமான இனிமையா இருந்தாலும் உங்களால தோக்கடிக்க முடியும். ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்கில் வந்து கிடைச்சிருக்கும்ல, அது வந்து இந்த 4 ஸ்கில்ல எதுவுமே கிடையாது. ஏன்னா ஸ்கில் மாஸ்டர். இந்த ஸ்கில் வந்து இந்த உலகத்துல இல்லவே இல்ல. எவ்வளவோ அவன் சர்ச் பண்ணி பாக்குறான். ஆனா அந்த உலகத்துல அந்த ஸ்கில் இருக்கிறதுக்கு எந்த விதமான அடையாளமும் இல்ல. ஏன்னா ஒரு ஸ்கில்ல பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவு ஹையர் கிரேட்ல இருக்கோ அதோட எஃபெக்ட்ஸும் ரொம்ப ஹையா இருக்கும். சரி, அவனோட ஸ்கில் வந்து எந்த லெவல்ல இருக்குன்னு பார்த்தா எல்லாமே லெவல் 1 ரொம்ப லோ லெவல்ல தான் இருக்கு. இதனால இவனுக்கு அது என்ன ஸ்கில்னே தெரியல. அந்த டைம்ல தான் கரெக்டா முகமது ஆலோட வீடியோ வந்து வந்திருக்கும். அந்த மீட்டியராய்டு அந்த ஸ்கில்ல வந்து அவர் பயன்படுத்திருப்பாரு. அதை பார்த்துன்னு இருக்கும்போது திடீர்னு இவனுக்கு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது. நீங்க வந்து அந்த ஸ்கில்ல காப்பி பண்றதுக்கு விரும்புறீங்களா? அங்க ஹீரோக்கு என்ன விஷயம்னே புரியல. ஏன்னா அது ஒரு எஸ்எஸ் கிரேட் ஸ்கில். அதை வந்து அப்படியே நல்லா காப்பி பண்ண முடியுது. சரி, காப்பின்னு அங்க கொடுக்க இது காப்பியா இருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த விஷயத்த முகமது ஆலோ அவங்க பார்த்திருப்பாரு. அங்க ஒரு மேனேஜர் பொண்ணு வந்து கேக்குது, ஆமா இங்க உண்மையிலேயே அந்த ரிங்க வந்து அவனுக்கு கொடுக்க தான் போறீங்களா? நம்ம முகமது ஆலுக்கு அந்த ரிங்கு மேலாம் அவ்வளோக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. முக்கியமா நம்ம ஹீரோ மேல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவனால இப்படி இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஸ்கில்ல பயன்படுத்த முடியுது. அதை 1 வீக்கு முன்னாடி தான் நம்ம முகமது ஆலே பண்ணாரு. அதே மாதிரி எக்ஸாக்டா அதே பேரோட இருக்கிற ஒரு ஸ்கில்ல நம்ம ஹீரோ பண்ணிருப்பான். சோ அவன் கூட என் ரிங்க கொடுக்கும் போது கண்டிப்பா என்னோட பிசினஸ் கார்டையும் கூட நான் அவன் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் வியூஸ் அவன் பாக்குறான். வியூஸ் ஐயோ அங்க பயங்கரமா போகுது. அதே இவன் பார்த்துன்னு ரொம்ப ஆர்வமா இருப்பானா. பின்னாடியே ஒரு பொண்ணு கேக்குது, அங்கிள் அங்கிள் எனக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு. அந்த பொண்ணு ஒரு சாக்லேட்டை கேக்குது. அந்த பொண்ணு எவ்வளவுதான் கேட்டாலும் நம்ம ஹீரோ அங்க கேக்குற மாதிரியே இல்ல. அந்த வீடியோவே ஊத்து பார்த்துன்னு இருக்கான். ஓய் தம்பி, இந்த மாதிரி என் பொண்ணு சாக்லேட்டை கேக்குறா, என்னல நீ வந்து சாக்லேட்டை கொடுக்காம என்ன பண்ண இருக்க அங்க? இதனால அவன் பயந்து போய் சாக்லேட் எல்லாம் குத்துறான். இன்னமும் அவன் அதே விஷயத்த தான் யோசிக்கிறான். நான் யாருதான் ஒரு எஸ்எஸ் ரேங்க்ல இருக்க அந்த ரிங்கு அதை எனக்கு போயும் கொடுக்க போறான் இப்படின்னு இவன் வந்து யோசனை இருப்பானா. அந்த ஒயரெல்லாம் இவனோட வீடியோ வந்து போயிருக்கும்ல. அந்த வீடியோ கீழே முகமது ஆலே கமெண்ட் பண்றாரு, நான் வந்து ரிங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா அவன் எதிர்பார்க்கல. நம்ம ஹீரோவோட ஆசையா அதுதான். ஏன்னா ஒரு பெரிய மேஜா மாறணும், ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் அவன் வாழணும். அடுத்த சீன்லயே முகமது ஆலோட அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அது இங்க எத்தனது தராளா. இதை பார்த்து அவனால எதையுமே நம்ப முடியல. உள்ள போகும்போதும் சரி பேசும்போதும் சரி ஒரே ரியாக்ஷனோட அவன் இருக்கான். இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தோம். அதே விஷயத்த தான் அவன் யோசிக்கிறான். ரிங்கு உண்மைதானா இல்ல ஃபேக்கான ரிங்கு குத்தி என்ன ஏமாத்திட்டாங்களா இப்படின்னு அதை பத்தி தான் அவன் யோசிக்கிறான். ஆனா உண்மையிலேயே அது உண்மை
உண்மையான ரிங் தான். ஸோ அதோட ஸ்கில்லும் அது உண்மைதாங்க. ஸ்கில்லோட லெவல்லாம் சும்மா பயங்கரமா இருக்கு. இப்போ நம்ம ஹீரோக்கு தேவை ஒரே ஒரு விஷயம், அது பணம் தான். வீடியோ வந்து நிறையவே வியூஸ் போயிருக்கும், அது வழியா அவனுக்கு பணம் வந்திருக்கும்ல. நான் அப்படி ஒன்றும் நடக்கல, ஏன்னா அவன் வெரிஃபை பண்ணல சேனலை. அப்படி வெரிஃபை பண்ண அவனோட ஐடென்டிட்டி தெரிஞ்சு போயிடும், இவன் தானே. அதான் வந்து அவன் விரும்பல. ஸோ இதனாலேயே அவன் வந்து ஏதாச்சும் வழி கிடைக்குமான்னு தேடுவானா, இதனாலேயே ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்குமான்னு அவன் தேடுவான். அவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அவனோட பவர் அது வந்து என்னது, ஸ்கில் மாஸ்டர். எல்லாத்தையும் அவனால காப்பி பண்ண முடியும். ஸோ ஒரு ஹீலரா போயிட்டா நிறையவே பணத்தை சம்பாதிக்கலாம், ஏன்னா இன்டர்நெட் வழியா இதை கேள்விப்பட்டிருப்பான். ஸோ அதனால ஒரு ஹீலரா மாறலான்னு அவன் டிசைட் பண்ணியிருக்கான். அங்க இதுக்காகவே ஒரு இடத்துல உட்காந்து அவன் வந்து யோசிக்கிறான், ஒரு ஹீலரா இருந்தா ஒரு கஸ்டமர் வந்தாலே போதுமே, ஏன்னா இந்த இடத்துல மாஸ்டர்ஸும் ஒன்றும் வராது, நம்ம ஜாலியா இருக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அங்க எப்படி இவன் யோசிக்கும் போது ஒரு பொண்ணை இன்னொருத்தன் தூக்கின்னு வரான். அந்த பொண்ணோட நிலைமை ரொம்பவும் மோசமா இருக்கு. இந்த பையனும் அங்க பயங்கர வேகமா வந்து, தம்பி இந்த மாதிரி இந்த பொண்ணை ஹீல் பண்ணுப்பா இப்படின்னு இவன் கேட்கறான். அங்க ஹீரோக்கு என்ன பண்ணும் தெரியல. காப்பாத்தணும், உன்னோட ஸ்கில்லை வச்சு காப்பாத்து. ஆனா உன்னோட ஆட்டிடியூட் சுத்தமா பிடிக்கல. ஏதோ நான் கடையில வேலை பார்க்குற மாதிரியும் என்ன மிரட்டுற மாதிரியும் இவன் பண்ணிருக்கான். அதுக்கும் மேல நம்ம ஹீரோ பண்ணது ஒரு காப்பீடு ஸ்கில் தான். அதனால இந்த மாதிரி விஷயங்களை அவனால சரியா பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு பயமும் அவனுக்கு இருக்கதான் செய்யுது. அங்க ஹீல் பண்றதுக்கு அவன் சொல்லினே இருக்கானா. அங்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவும் சொல்றான், குறிப்பிட்ட அளவுக்கு அவன் காசாகும்னு சொல்ல அவன் பார்த்தா ட்ரிபிள் மடங்கு ரொம்ப அதிகமா தரான். அந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. முக்கியமா அவளோட கையே தனியா கிடக்குது. இதை வேற அவன் ஃபிக்ஸ் பண்ணணுமா. ஆனா அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல, ஏன்னா அவன் கிட்ட இருக்கிறது ஒரு சி லெவலுக்கான ஸ்கில் தான். அவன் ட்ரை பண்ணியும் அது என்ன விளங்குமா இல்ல விளங்காதா அதுவே அவனுக்கு தெரியல. ஸோ அதுதான் அவன் யோசனை இருக்கான். அங்க ட்ரை பண்ணதுல அது ஒர்க் அவுட்டும் ஆயிடுது. இதனால ஆளு ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுறான். அங்க மானாவே அவனுக்கு இல்ல. ஹீலிங்ல என்ன எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா, ஹீலிங் அப்போ வர கஸ்டமர் அவங்க வந்து ட்ரிபிள் மடங்காவோ இல்ல டபுள் மடங்காவோ தான் பணத்தை அதிகமா தராங்க. என் கிட்ட அந்த எலமெண்டல் ரிங் இல்லைன்னா அவ்வளவுதான், நான் கண்டிப்பா பிரச்சனையிலேயே மாட்டிருப்பேன். ஏன்னா அதனால தான் என்னோட மானவும் ரொம்ப அதிகரிக்குது. என்னோட மான ரெக்கவரி ஸ்பீடும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா இப்போ அவனுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, எப்படி அந்த பொண்ணுக்கு அவ்வளவு பெரிய அடியெல்லாம் பட்டிருக்கும். நான் ஒரு சைடு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதை வச்சு ஏகப்பட்ட பணத்தை அவனால மேக் பண்ண முடியும். அவ்வளவுதான், காசோ காசு. இதுக்கப்புறம் நான் பார்ட் டைம் ஜாப் எல்லாம் பண்ண தேவையில்லை. இப்போ வேற அவன் கிட்ட காசு இருக்கல, என்ன பண்ணலான்னு அவன் யோசிக்கிறான். இதை இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஸ்டாக்ல போடலாமா இல்ல கிரிப்டோல போடலாமா, இந்த மாதிரி தான் யோசிக்கிறான். ஆனா ஒரு சைடு அவனுக்கு வேணான்னு தோணுது. ஏன்னா அவனோட எஸ்பிஐ இப்போ ரொம்ப அவன் ஏத்துற மாதிரி இருக்கு. எஸ்பிஐ இவன் எந்த அளவுக்கு ஏத்துறானோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஸ்கில் மாஸ்டரும் நல்லா க்ரோ ஆகுமா. அப்புறம் தான் இவனோட அந்த புது ஸ்கில் அது வந்து ஆக்டிவேட் ஆகுமா. இதனால அவன் யோசிக்கிறான் என்ன பண்ணலான்னு. ஸோ இதுக்காக இவன் ஏகப்பட்ட ஸ்கில்ஸை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஹீரோ கிட்ட 70 எஸ்பி வந்து இருக்கு. அவை வந்து 100 எஸ்பி, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 எஸ்பி வந்து கிடைக்கும். உனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு 100 எஸ்பி வந்துட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு. இதனால எல்லா ஸ்கில்ஸையும் 1 by 1 பார்த்துக்கினே அப்படியே சாப்பிட்டுக்கணும் காப்பி பண்றான். அதுல ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் அவன் காப்பி பண்றான். என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா, எல்லா ஸ்கில்ஸும் கூடிய சீக்கிரத்துல மறைஞ்சு போயிடும். அதுதான் ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. எவ்வளவு விஷயம் ஏற்பட்டதுக்கும் ஒரே ஒரு காரணம் இருக்கு. முகமது ஆலு அவர் வந்து இல்லைன்னா அவ்வளவுதான். அவரு தான் எனக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்தாரு. அவரால என்னோட வாழ்க்கையை மாறி போச்சு. முகமது ஆலு உண்மையிலேயே ரொம்ப நன்றியா, உன்னால என்னோட வாழ்க்கையை மாறி போயிடுச்சு. இதே மாதிரி ஒரு ஸ்கில்லையும் அவன் காப்பி பண்றான். அவனோட எஸ்பி 100க்கு போனா ஏதாச்சும் பர்மனன்டான ஸ்கில் வந்து அவனுக்கு கிடைக்குமான்னு அவன் செக் பண்றான். அதுலயும் முக்கியமா பாடியை ரொம்ப ஹார்டாக்குற அந்த ஸ்கில், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ற டெலிபோர்டேஷன் அந்த ஸ்கில்லையும் அவன் காப்பி பண்ணிக்கிறான். ஏன் இத்தனைக்கு ஒரு பிளேலிஸ்ட் அவன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். ஏன்னா அது வழியா எப்பெல்லாம் தேவையோ கரெக்டா அதை பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும் பவரை. இப்போ அதுக்கும் மேல அவன் அசோசியேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டான் ஒரு ஹீலரா. இதனால அவ்வளவுதான், பணத்தை இவன் பயங்கரமா சம்பாதிக்கலாம். இதுக்கப்புறம் ஹீலிங் வேலையை பண்றதுக்கு வருவானா. அங்க அந்த பொண்ணு வரா. என்னப்பா என்ன ஞாபகம் இருக்கா? ஆனா நம்ம ஹீரோக்கு அங்க ஞாபகமே இல்ல. அம்மா யாரு நீங்க? அட என்ன மறந்துட்டியா? அன்னைக்கு கூட என்னோட பிரதர் வந்தானே என்னை தூக்கின என்னை ஹீல் பண்ணுன்னு, நீதான் என்னை ஹீல் பண்ண, என்ன மறந்துட்டியா என்ன? அப்புறம் தான் எனக்கு விஷயம் ஞாபகம். ஓ அந்த பொண்ணா நீ? ஆமா அதேதான். இந்த மாதிரி என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா நீங்க ஒண்டி இல்லைன்னா அவ்வளவுதான், நான் கண்டிப்பா இறந்து போயிருப்பேன். சரி நீங்க வந்து ஏதாச்சும் பார்ட்டில இருக்கிறீங்களா என்ன? இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனா உங்களுக்குன்னு ஏதாச்சும் கில்டு இருக்கா? இல்ல அதுவும் இல்லை. பர்ஃபெக்ட். ஏன்னா எங்க பார்ட்டிக்கு டெம்பரவரியா ஒரு ஹீலரை வந்து தேவை. ஸோ நீங்க வந்து அதுக்கு ஹீலரா வந்தா பக்காவா இருக்கும். நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் போனா அது ஒரு ஆபத்தா அமையும்னு. அதனால அவன் வந்து டிக்ளைன் பண்ணணும்னு ஆசைப்படுறான். ஆனா அந்த பொண்ணு ரொம்ப கியூட்டா அங்க கேட்கறான்.
ஏன் நம்ம காஃபியை குடிச்சிட்டோம் அப்படியே பேசக்கூடாது, உங்களுக்கு டைம் இருக்கா, ஈவன் நான் என்னோட நம்பரையும் கான்டாக்டையும் நான் தரேனே. அங்க கான்டாக்ட்னு கேட்டோன்னே நம்ம ஆளு ரொம்ப உருகி போயிடறான். அவனையும் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு கட்டத்துல ஒரு சவுண்ட் வருது, சீக்கிரம் சீக்கிரம் நீங்க இவரை ஹீல் பண்ணணும். அங்க இதே மாதிரி அவன் ஹீல் பண்ணி விட அதுக்கேத்த மாதிரி அவனுக்கு பணமும் அசால்ட்டா கிடைக்குது. அங்க வர அந்த பொண்ணு கேட்டுப்பான், என்னோட பார்ட்டில நீ வந்து ஒரு மெம்பரா ஜாயின் பண்றியான்னு. ஆனா அவன் சிம்பிளா வேணான்னு சொல்றான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் வெறும் அவனால ஸ்கில்ஸை இப்போதைக்கு காப்பி பண்ண முடியுது. ஆனா அங்கெல்லாம் போனா அது ஆபத்தா அமையும். எதுக்கு வம்புன்னு அவன் வேணான்னு சொல்லிட்டு போறான். அவங்களும் அவங்க எவ்வளோ கேட்கறாங்க, ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன்னு. இல்ல என்னை மன்னிச்சிருங்க, என்னால உங்களோட பார்ட்டியில ஜாயின் பண்ண முடியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு பியூட்டியோட பார்ட்டியில ஜாயின் பண்ற வாய்ப்பு வந்து கிடைக்காது. இதெல்லாம் பரவாயில்ல, நான் உயிரோடையாச்சும் இருக்கணும்ல. போன வாட்டியே அந்த பொண்ணோட நிலைமையை பார்த்திருப்பான், கையெல்லாம் தனியா இருந்திருக்கும். அதை பார்த்துதான் ஆளு பயந்து போறான். இதே மாதிரி வீட்டுக்கு வந்து அங்க ஜாலியா இருப்பானா. அவனோட எஸ்பி அது 100க்கு வர அவனுக்கு ஒரு ஸ்கில்லும் கிடைக்குது. என்னன்னா எந்த ஸ்கில்ல காப்பி பண்றானோ அதோட ஒரிஜினல் ஓனர் அவரு எந்த அளவுக்கு அதை பயங்கரமா பயன்படுத்திருப்பாரோ அந்த அளவுக்கு அந்த ஸ்கில்லோட பவரும் இன்னமும் பயங்கரமா இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துல ஒரு ரூல் இருக்கு, என்னன்னா எந்த ஸ்கில்லை நம்ம பயன்படுத்துறோமோ அவங்க கிட்ட அதுக்கேற்ற மாதிரி ஃபயருக்கான பவர் வந்து இருக்கணும். இப்போ ஒரு பர்சன் கிட்ட பவரே இல்லாம ஃபயர் பால் அவன் பயன்படுத்துறானா அது வந்து அவ்வளோக்கும் எஃபெக்டிவா இருக்காது. இதுவே அவன் கிட்ட ஃப்ளேமுக்கான பவர் இருந்ததுன்னா அவ்வளோதான், அந்த அட்டாக்கு இன்னமும் பயங்கரமா இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி முகமது கிட்ட இருந்து அவன் ஒரு ஸ்கில்லை காப்பி பண்ணிருப்பான்ல, அது வந்து ஏன் ஒர்க் ஆயிருக்கும்னா சிஸ்டம் வந்து ஷோ பண்ணிருக்கும் இது இப்படிதான் ஒர்க் ஆகும்னு, அதனால தான் ஏதோ ஒர்க் ஆயிருக்கு. ஆனா இப்போ 100 எஸ்பி வந்து ஏறினால நம்ம ஹீரோவால அந்த ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்டை மேட்ச் பண்ண முடியும். எந்த அளவுக்கு ஸ்கில்லோட பலம் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ பண்ணுற தாக்குதலும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால நம்ம ஹீரோ வந்து டிசைட் பண்ணுறான் நம்மளோட அந்த பவர் அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும்னு. அங்கே அவனுக்கு ஒரு கொஸ்டும் கிடச்சிருக்கும். அது ஒரு டோட்டோரியல் கொஸ்ட் தான். என்னன்னா அதில் மாஸ்டர்ஸை ஹன் பண்ணணும், அதுவும் அவனோட காப்பீடு ஸ்கில்லை வச்சு. அதுலேயும் இப்போ ஜூயாங் கிட்டத்தட்ட 20 மாஸ்டர்ஸை கொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு 200 பாயிண்ட் வந்து கிடைக்குமா. ஒரு சைடு அவனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கு, இவனுக்கு இப்படி ஒரு முறையும் கொஸ்ட் கிடைக்கும் போது யாரோ ஒருத்தங்க அவனை வாட்ச் பண்ற மாதிரிலாம் அவனுக்கு தோணுது. சரி ஏதோ ஒன்று, நான் அவளைக்கும் அதை கண்டுக்க வேணாம், நான் வந்து எப்படியாச்சும் மற்றவங்களோட ஸ்கில்ல காப்பி பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ஒரு ஃபயர் பால் அட்டாக்கை தான் காப்பி பண்றான். அதை காப்பி பண்ண அடுத்த செகண்டே நம்ம ஹீரோக்கும் அந்த பொண்ணு யூஸ் பண்ற எல்லா ஆட்ரிபியூட்டும் வந்து இப்போ அவனால அதே மாதிரி ரொம்ப பயங்கரமா இதை பயன்படுத்த முடியும். இதுக்கப்புறம் அங்க அந்த ஃபீல்டுக்கு அவன் போறான். அங்க இப்பதான் அவனுக்கு புரியுது இந்த ரியாலிட்டிக்கும் இந்த ஹண்டிங் ஃபீல்டுக்கும் இதுதான் ஒரு பவுண்டரியா இருக்குன்னு. ஆல்ரெடி அவன் ஏகப்பட்ட விஷயங்களை வாங்கியிருப்பான் சேஃபா இருக்கணும்னு. இப்போ அவ்வளவுதான், ஒரு ஹீலரோட வாழ்க்கைக்கு நான் குட் பை சொல்லிட்டு ஒரு ஹண்டரோட வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கணும். இதே மாதிரி போய் அங்க ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் அவன் கொள்றானா. அங்க இருக்கிற எல்லாருக்குமே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா யாரோ ஒருத்தங்க கிரேசியா அவங்களோட ஃபயர் அட்டாக்ஸை வச்சு எல்லா மாஸ்டரையும் கொள்றாங்க. அவன் சும்மா இல்ல உன்னை கூட விட்டு வைக்கலையா, எல்லாத்தையுமே அவன் கொன்னுங்கனே போறான். இதே மாதிரி நம்ம ஹீரோ கொன்னுங்கனே போறான்ல, அவனோட பாப்புலாரிட்டியும் ஏறுது. பல ஆளுங்க வந்து என்னோட கில்டுல ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாங்க. இந்த ஆளும் அவன் முடியாதுன்னு சொல்லிடுறான். இல்லையா பின்ன எஸ் ரேங்க்ல இருக்கிற அந்த பொண்ணு அந்த பியூட்டியே வந்து கேட்கும் போது நான் இல்லைன்னு தான் சொன்னேன், இவங்க கூட என்ன நான் போக போறேன். இதே மாதிரி அங்க அவனோட கொஸ்டும் முடிக்கோது. இதுக்கு ரிவார்டா அந்த காப்பீடு ஸ்கில்லோட மானா அது வந்து 10% அவளைக்கும் ரெடியூஸ் ஆகாதான். இது நம்ம ஹீரோவுக்கு தேவையான ஸ்கில் தான். ஏன்னா இதனால மானா வந்து அவ்வளவு சீக்கிரத்துல குறையாது. இதே மாதிரி அவன் கமெண்ட்ஸை பாக்குறான். எல்லாருமே ஒரு விதமா நம்ம ஹீரோவை பத்தி போறாங்க. நம்ம ஹீரோ சைக்கோ மாதிரி எல்லாரையுமே கொண்டு இருப்பான். அதுவும் எந்த விதமான வெப்பனும் இல்லாம ஒரு லோ லெவல் ஸ்பெல்ல வச்சு கொண்டு இருப்பான். முக்கியமா ஒரு பெரிய பேர் இருக்கும், அதையே நம்ம ஹீரோ தோக்கடிச்சிட்டான். எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லணும்னா அந்த வேர்ல்டு நம்பர் 1 ரேங்க்ல இருக்க முகமது அந்த ஆளு, அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவரால் தான் நான் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கேன். சீன் அப்படியே பாஸ்டுக்கு போது அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு இப்போதான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த பேர் வந்து பயங்கரமா தாக்கி இருக்கும்ல, அங்க ஏகப்பட்ட ஆளுங்க அதை தாக்குறாங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோவும் வந்திருப்பான். ஏன்னா அவனுக்கு ஒரு கொஸ்ட் வேற கிடைச்சிருக்கும், பாஸ் மாஸ்டரா அவன் தோக்கடிக்கணும், அதுக்கு 500 எஸ்பி வேற கிடைக்கும். ஸோ இதனால அவன் ஹன் பண்ணலான்னு போறான். எல்லாருமே தாக்குறாங்க, ஆனா எதுவுமே அங்க ஆகல. இதை ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம ஹீரோ ஃபயர் பாலை வச்சு தாக்குறானா. அதை பார்த்து அங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அட இது இன்னும் ஒர்க் ஆகுதானு. ஆனா அந்த பேர் இன்னும் முடிக்கல. அங்க பயங்கரமா கத்த அங்க அதோட ஸ்பெஷலான ஒரு ஆட்ரிபியூட் வந்து ஆக்டிவேட் ஆகுது. இதனால என்ன ஆகும்னா பக்கத்துல யார் யார் இருக்காங்களோ அவங்களோட ஸ்கில் இருந்து ஒரு 2% எல்லாமே டிக்ரீஸ் ஆகும். இது ஒரு பர்சேக்கான ஸ்கில் தான். இதனால அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஆல்ரெடி அவங்க டேமேஜையும் பயங்கரமா வாங்கிட்டாங்க. இதுக்கு மேல அங்க நின்னா அவ்வளவுதான், கண்டிப்பா இறக்குறது உறுதிதான். அவங்களுக்கு
எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னா ஒரு ஸ்வாடு அதை கூட அவங்களால சரியா தூக்க முடியல. அங்க இதோ ஒரு வாய்ப்பை வச்சு அந்த பேரும் தாக்குது. ஜஸ்ட் மிஸ்ல ஒரு தடுக்கிறாரு. இந்த சைடு எல்லாருக்குமே அங்க என்ன பண்ணும் தெரியல. ஆனா நம்ம ஹீரோ அவனுக்கு அந்த பேர் வந்து ஒரு மாதிரி கத்தி இருக்கும்ல, அதனால அந்த பேருக்கான அந்த ஸ்கில் அது வந்து இவனால காப்பி பண்ண முடியுது. இதுல என்ன ஒரு டிராபேக் இருக்குன்னா இந்த ஸ்கில் அவன் பயன்படுத்தும் போது அவனோட ஹெச்பி அது 50க்கும் கீழே போயிடும். இதே மாதிரி அங்க அந்த பேர் வந்து எல்லாரையுமே தாக்குதான். அங்க வந்து நம்ம ஹீரோ டிசைட் பண்றான் அந்த ஸ்கில் அவன் பயன்படுத்தலான்னு. அந்த ஸ்கில் எப்படியும் நைட்டோட நைட்டா மறைஞ்சு போயிடும். சரி இப்பயே பயன்படுத்தலான்னு அவன் யோசிக்கிறான். அங்க அவன் அந்த ஸ்கில்ல பயன்படுத்த அங்க எல்லாரோட ஸ்கில்லும் அப்படியே டவுன் ஆகுது. அங்க இதுக்கு அவங்க அந்த பேரோட வேலை தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதை பண்ணது நம்ம ஹீரோ தான். இதே மாதிரி அவங்களோட நிலைமை அங்க மோசமாகுதா. இந்த டைம்ல அவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியல. நம்ம ஹீரோ அப்படியே முன்னாடி போறான். முன்னாடி போன அடுத்த செகண்டே அவனோட ஃபயர் பாலை வச்சு தாக்கி அந்த பேரை ஒரு வழியாக்கிறான். இந்த பேர் மாஸ்டரை இவன் தோக்கடிச்சிருப்பான்ல, அதனால அந்த பேரோட அந்த ஸ்கில் இதை இப்போ ரிவார்டா அவனால பர்மனண்டா யூஸ் பண்ண முடியுமா கேட்ட அவனுக்கு இன்னமும் ஆர்வமாகுது. ஓ பாஸ் மாஸ்டர் அழிச்சா இந்த மாதிரி பர்மனண்டான ஸ்கில் எல்லாம் கிடைக்குமா, இல்ல பர்மனண்டாவே நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கும். அதை அவனால நம்ப முடியல. அந்த மாஸ்டரை வேற அவன் தோக்கச்சிருப்பானா. பின்னாடி இருக்கவங்களாம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பேர் மாஸ்டரையே இவன் அசால்ட்டா தோக்கடிச்சிட்டான். ஆனா திடீர்னு என்னன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி டீமன் கிங் அவன் தோக்கச்சிருப்பான்ல, அது இவனுக்கு லைட்டா ஃபீல் ஆகுது. தேஜாவு மாதிரி அங்க பெரிய பேர் மாஸ்டரை இவன் தோக்கடிச்சிருப்பான்ல, இதோட சோலியும் இவனோட சிஸ்டம் அப்சர்வ் பண்ணிக்குது. நம்ம ஹீரோக்கும் தெரியுது இதுதான் பாஸ் மாஸ்டரோட சோலா. இது வரைக்கும் கேள்விப்பட்டேன், ஆனா இப்போதான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு ஃபீல்டோட பாஸ் மாஸ்டர் வந்து சும்மா இல்ல, அட்லீஸ்ட் அது 10 லெவலுக்கும் மேலதான் இருக்கும். அதை வந்து தோக்கடிக்கணும்னா அதிக லெவல்ல இருக்கிற ஒருத்தங்களால தான் அதை தோக்கடிக்க முடியும். ஹையர் லெவல்ல இருக்கிறவங்க யாராச்சும் அதை தோக்கடிச்சா எதுவுமே கிடைக்காது, எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஆனா அதையும் தாண்டி சில பேர் இதை அழிக்கணும்னு வருவாங்க. அது எதுக்குன்னா அங்க அப்படி அவங்க அழிச்சிட்டாங்கன்னா அது வழியா அவங்களுக்கு பாஸ் ஐட்டம் வந்து கிடைக்கும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ வந்து அழிச்சிருப்பான்ல, அங்க ஒரு பாஸ் ஐட்டம் அவனுக்கு கிடைச்சிருக்கும். இது ஒரு கிளவுஸ் தான். அங்க இதே மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கும். எல்லா ஐட்டம்ஸும் ரொம்ப விலை உயர்ந்தது, எல்லாமே ஹை கிரேடான மெட்டீரியல். ஏன் இத்தனைக்கும் இந்த பாஸ் மாஸ்டர் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கம் மாதிரி தான். ஏன்னா இது வழியா இவங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் பணம் ஏகப்பட்ட விஷயம் வந்து கிடைக்குதுல. நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கல. ஏன்னா ஒரு முறையும் இந்த மாதிரி பெரிய பெரிய பாஸ் மாஸ்டரை கொள்ளும் போது அவனோட ஸ்டாட் அது இன்க்ரீஸ் ஆகுது. அது கூடவே அவனுக்கு ஒரு பர்மனண்டான ஸ்கில்லும் கிடைக்குது. அங்க மத்தவங்களும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ இல்லாம இங்க வந்து அவங்கள அட்டாக் பண்ணியிருந்தா அவ்வளவுதான், ரொம்பவும் கஷ்டம் தான் ஜெயிக்கிறது. நிறைய பேருக்கு இத்தனைக்கும் அடிபட்டிருக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் அங்க இருக்கிற ஒருத்தங்களும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கை பண்ணிருப்பாங்க. அங்க ஒரு ஐட்டமும் கிடைச்சிருக்கும்ல, ஒரு கிளவ். சிஸ்டம் வழியா அவன் அனலைஸ் பண்ணி பாக்குறான். ஆனா அது அவளுக்கும் பெருசா தெரியல. அதுல பஸ்ஸேக்கோட ஒரு ஸ்கில் இருக்கு. அதுல ஹெச்பி வந்து 30க்கும் கீழே போனாதான் அது ஒர்க் அவுட்டே ஆகும். அப்படி போனா அது ஒரு ரிஸ்க் மாதிரி தான். ஏன்னா நம்மளுக்கு ஹெல்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அங்க ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும்ல, அதை பத்தி அவங்க பேசின்னு இருப்பாங்க. திடீர்னு பின்னாடி ஒரு வாய்ஸ் வந்து கேக்குது. பாஸ் ஐட்டமோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் வாங்கிக்கிறேன், என்கிட்ட கேஷ் வந்து ரெடியா இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்க கோஸ்ட் மாதிரி திடீர்னு வருவாங்க. இவங்களோட வேலை அது என்னன்னா, எங்கெல்லாம் பாஸ் ஐட்டம் வந்து கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஏன் எதுக்குலாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவங்க கேஷை கொடுத்தா அந்த டீல் அமோகமா முடியும். இதே மாதிரி அவங்க கண்ணில் காசை காட்ட நம்ம ஹீரோ யோசிக்காம சைன் போட்டுறான். ஏன்னா அவ்வளோ காசு வந்து கிடைக்குதுல. அதுக்கப்புறம் அவனோட பழைய வேலையா இருக்கிற அந்த ஹீலர் வேலை அதை பண்றதுக்கு அவன் உட்காருவானா. அங்க அவன் ரொம்ப சோகமா இருக்கான். ஏன்னா 10 மில்லியனை ஏர்ன் பண்ணியும் என்ன பிரயோஜனம். நம்ம ஹீரோ ஒரு ஆர்மரை தேடி போயிருப்பான். நம்ம ஆளு கிட்ட 10 மில்லியன் வந்து இருக்குமா. சோ அந்த ஆர்மரை வாங்கிடலான்னு ஒரு நம்பிக்கையில போயிருப்பான். ஆனா அந்த ஆர்மரோட விலை கிட்டத்தட்ட 63 மில்லியன். அதனால அதை பார்க்க தான் முடிஞ்சது, அதை வாங்க முடியல. இந்த மாதிரி ஒரு ஆர்மர், அதுவும் கரண்டா இப்ப அவங்க கிட்ட 2 தான் இருக்கான். இதனால மனசை கல்லாக்கிட்டு நான் வந்து அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். அங்க ஹண்டிங்லாம் இவனால பெருசா போக முடியாது. ஏன்னா இவன் கிட்ட இப்ப அந்த அளவுக்கு பெரிய ஸ்கில்ஸ் எல்லாம் இல்ல. நம்ம ஹீரோக்கு சில பல பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குமா, அதை அவன் எதுல போடலான்னு பாக்குறான். ஏன்னா அந்த பாயிண்ட்ஸை வச்சு அதால நம்ம ஹீரோவால ஒரு பவர்ஃபுல்லான ஸ்வாட்ஸ் மேனாவோ இல்ல ஒரு வாரியராவோ மாற முடியும். ஆனா அப்படி பண்ணா லைஃபும் கொஞ்சம் ரிஸ்க்ல விடுற மாதிரி இருக்கும். சோ அதனால அவனோட ஸ்கில் காப்பி அந்த ஸ்கில் அவன் இன்னமும் ஏத்தி விடுறான். ஸோ இப்படி இவன் பண்ணனால ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 ஸ்கில் அதை அவனால காப்பி பண்ணி பயன்படுத்த முடியுமா. இதனால எஸ்பி பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். அதை அவன் ஏத்த தான் ஸ்கில் வந்து அன்லாக்கே ஆகும். நம்ம ஹீரோவால இப்போ ஈஸியாவே முடிக்க முடியும். ஆனா அவனுக்கு ஒரு டவுட் வருது. இந்த மாதிரி நம்மளால ஒரே ஸ்கில்ல 2 வாட்டி காப்பி பண்ண முடியுமா, அப்படி பண்ணா என்ன ஆகும். சரி பண்ணி பாத்திர வேண்டியதான். ஒரு ஹீலிங் லைட் மேஜிக் அவன் காப்பி பண்றான். அது காப்பியும் ஆயிடுது. இதை நான் காப்பி பண்ணி பார்க்கணும், இதனால ஏதாச்சும் மாறுமா. அங்க அவன் காப்பின்னு கொடுக்குறான். ஆனா ஆல்ரெடி இந்த ஸ்கில் காப்பிடா இருக்கு. இதை நீங்க புது ஸ்கில்லா காப்பி பண்ண விரும்புறீங்களா, அவ்வளவுதான், அதுதான் வேணும் பண்ணு. அதே மாதிரி அவன் பண்ண அதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். இப்போ நம்ம ஹீரோவால ஹீலிங்கும் பண்ண முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பஃப் அதையும் அவனால கொடுக்க முடியும். அது அவன் 1 மில்லியன் கத்தி விற்கிறான். இது ஒரு லிமிட்டட் ஆஃபர் தான், யாருக்கு வேணுமோ வந்து வாங்கிக்கலாம். ஆனா ஸ்டார்டிங்ல
நம்ம ஆளுங்களுக்கு அவளுக்கும் நம்பிக்கை இல்ல. ஏன்னா யாருக்கு தெரியும், பணத்தை தூக்கிட்டு இவன் ஓடி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால அவளுக்கும் நம்பல. ஸ்டார்டிங்ல அவங்க வந்து அப்படியே தான் போயின்னு இருக்காங்க. ஆனா அதுலயும் ஒரு மேஜர் முன்னாடி வராங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு. என்ன ரொம்ப நேரம் ஆச்சுப்பா உன்னை பார்த்து, எனக்கு தெரியும் என் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தா அதே பொண்ணுதான் இவ. அங்க அவளோட சாமிங்கையும் நம்ம ஹீரோவால தாங்கிக்க முடியல. அங்க ஹீரோ டைரக்டா சொல்லிடுறான், எனக்கு வந்து கொஞ்சம் பிசினஸ் வேலை இருக்கு, அதனால தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாதீங்க. இல்ல இல்ல நீ வந்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, உனக்கு இன்னமும் கஸ்டமர் வந்து கிடைக்கல, உன்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமரா நான் தான் இருக்க போறேன். என்னோட பிரதரும் இருக்கான், நாங்க 2 பேரும் அதை வாங்கிக்கிறோம் என்ன? கண்டிப்பா, வெல்கம் மேம், வெல்கம் சார், வந்து நில்லுங்க. அவங்க 2 பேரையும் ராயலிட்டியா ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு அந்த ஸ்கில் அவன் கொடுக்குறான். அங்க ஹீலிங் மேஜிக்கையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பஃபையும் பண்ணக்கப்புறம் கூடவே அந்த லேடி அந்த கார்டை கொடுக்குது. உனக்கு எப்பெல்லாம் எனக்கு கால் பண்ணும் தோந்தோ பண்ணலாம், ஏன்னா உன்ன மாதிரி ஒரு அற்புதமான ஹீலர் எங்களுக்கு தேவை. அங்க போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் அவங்க கத்தி சொல்றாங்க, இவன் பண்ணது உண்மையிலேயே நல்லா இருக்கு, அந்த பஃப் அதெல்லாம் ரியல் தான். இது கேட்டோனே அங்க கூட்டம் அலமோதுது. எல்லாருமே பணம் மேல பணமா நம்ம ஹீரோக்கு தராங்க. இதே மாதிரி போச்சுன்னா போதும், அதனாலேயே நான் பணக்காரனா மாறிடுவேன். அதுக்கப்புறம் போற வழியில அந்த பிரதர்காரனும் கேக்குறான், ஆமா எதுக்கு அவன் பின்னாடியே போயின்னு இருக்க, நான் ஒரு புது ஆளா இருக்கான், அவன் கிட்ட எந்த விதமான கியரும் இருக்கிற மாதிரியும் எனக்கு தெரியல. ஹேய் என்ன, ஆல்ரெடி நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், நம்மளோட பாட்டி அது வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, ஆனா நம்மளுக்கு இன்னமும் ஒரு ஹீலர் வந்து தேவை. ஏன்னா நம்ம பாட்டியில ஹீலருக்கான ஒரு குறை இருக்கு, அதை ஒண்டி நம்ம சரி பண்ணிட்டா அவ்வளவுதான், நம்ம பாட்டி ஒரு அல்டிமேட்டான பாட்டியா மாறிடும். இப்போவும் பிரதருக்கு வந்து அங்க நிறையவே அப்ஜெக்ஷன் வந்து இருக்குது. நான் நம்ம ஹீரோ வந்து ஒரு புது நியூபி தான், அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தான் அவன் சொல்றான். இல்ல உனக்கு தெரியல, அங்க ஏகப்பட்ட லிசார்டு மாஸ்டரும் வருமா, அது எல்லாத்தையுமே அவ கொடூரமா இருக்கிறான். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த மாதிரி அவன் நியூபியா கூட இருக்கலாம், நான் இப்பயே நம்ம அவனை மாதிரி ஒரு திறமசாலிய பிடிச்சா வேண்டிதான் நம்மளால அங்க நிலைச்சு நிக்க முடியும். என்ன புரியுதா? இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நிறையவே ஏர்ன் பண்ணிருப்பான் பணத்தை. அது வழியா அவன் பார்த்த அந்த ஆர்மரியும் வாங்கியிருப்பான். அதாங்க 63 மில்லியனுக்கு ஆர்மர் வித்திருப்பாங்களே, அதை அவன் வாங்கிட்டான். இதனால ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ஏன்னா எல்லாமே நல்லா போகுது. சும்மா சாதாரணமாவே இந்த டெய்லி குஸ்ட் அதெல்லாம் முடிச்சாலே உனக்கு எஸ்பி பாயிண்ட் வந்து கிடைக்குது. கிட்டத்தட்ட 2000 எஸ்பி பாயிண்ட் இருந்தா உன்னால லெவல்ஸை ஏத்திக்க முடியுது. ஆனா அவன் நோட்டீஸே பண்ணல இது வரைக்கும். ஆனா இப்போ லெவலை ஏத்தணும்னா கிட்டத்தட்ட 9800 பாயிண்ட்ஸ் வந்து தேவைப்படுமா. அப்போ எஸ்பி பாயிண்ட வச்சு நான் வந்து இதை ஏத்தணும்னா அந்த காப்பி ஸ்கில்லோட லெவலை ஏத்துறதுக்கு கிட்டத்தட்ட 49 நாள் ஆகுமா. அப்போ நான் 49 நாள் நான் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். எஸ்பி பாயிண்ட் வந்து டெய்லி குஸ்ட் வழியா எனக்கு கிடைச்சிடும், அது வந்து பிரச்சனை இல்லை. நான் இவனோட ஸ்டாட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை வந்து இவன் ஏத்தணும்ல, அதனால மிஷின்ஸ் அவன் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் அவன் தோக்கடிக்கணும். ஸோ அப்புறம் என்ன, நான் பேட்டில் ஃபீல்டுக்கு போக வேண்டியதான். இப்போ என்னோட முகம் வந்து எல்லாருக்கும் தெரியும், அதுவும் ஒரு ஹீலரா. ஸோ நான் ஐடென்டிட்டியை மறைச்சுதான் உள்ள போய் என்னோட லெவலை ஏத்துற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவன் உள்ள போறான். என்ன ஃபீல்டு முழுக்கவே ஒரே சேரும் சகதியுமா இருக்கு. இங்கே வரதுக்கு முன்னாடியே நீ வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆன்லைன் மெம்பர் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு அவளைக்கும் கவலை இல்லை, ஏன்னா அவனால தான் பாஸ் மாஸ்டரி அழிக்க முடியுதுல. ஸோ அதனால அவன் கவலைப்படல. அங்க வந்து பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோ கூட இருக்கிற பார்ட்டி மெம்பர்ஸ் அவங்க எல்லாருமே ஹண்டிங்க்கு வந்த மாதிரி இல்ல, டேட்டிங்காக வந்த மாதிரி இருக்கு. பார்ட்டியில இருக்க இன்னொருத்தனும் வந்து கேட்கறான், ஆமா ஜூயாங் நீ வந்து ஒரு பையனா? நம்ம ஹீரோ அவனோட பேரை அப்படியே திருப்பி போட்டிருப்பான், அதனால தான் ஏதோ பொண்ணுன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்பதான் புரியுது நம்ம ஹீரோ வந்து ஒரு பையன் தானே. நம்ம ஹீரோக்கு ஸ்டார்டிங்ல இவன் வந்து ஏன் இப்படி கேட்கறான்னு புரியல. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு 3 பொண்ணுங்க 3 பசங்க டேட்டிங்கா ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா நம்ம ஹீரோ நடுவுல வந்தனால பாவம் அங்க இருக்கிற ஒத்தனால எதுவுமே பண்ண முடியல. நம்ம ஜூயாங்கும் யோசிக்கிறான், இதை பார்க்கும்போது டேட்டிங்கோட முடிகிற மாதிரி எனக்கு தெரியல, அதுக்கும் மேல கூட போகும் போல. சரி எல்லாருமே இங்க வந்தாச்சுல, அப்புறம் என்ன, உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியை பத்தி தெரியும், இருந்தாலும் நான் உங்களுக்கு திரும்ப ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து ஒரு கிராப் மாஸ்டர் தான், நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ டிபஃபால அதை தாக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆகும். அதனால அவளைக்கும் அதுக்கு ரொம்ப அடிப்படாம தான் நம்ம வந்து அதை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டிபஃபை நம்ம பயன்படுத்தும் போது அந்த மட்கிராப் அதோட ஸ்டேட்டஸும் அதோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாகும். இது வந்து அதோட ஒரு ஸ்பெஷலான ஸ்கில்லு மாதிரி தான் இப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் பொண்ணுங்க கிட்ட சொல்லி என்னமோ அவன் பாப்புலர் ஆகுறான். ஜூயாங்கோ புரியுது இது கிட்ட டிபஃப்னு ஒரு ஸ்கில் வந்து இருக்கு, அப்படின்னா நான் இதை தோக்கடிச்சா எனக்கு வந்து அந்த ஸ்கில் கிடைக்கும் அதானே. இதுக்கப்புறம் எல்லாருமே அந்த மாஸ்டர்ஸ் அழிக்கிறாங்க.
ஆனா நம்ம ஏதோ அது பெரிய மாஸ்டர்ஸ் நினைப்போம். அது ஒன்றும் பெரிய மாஸ்டர்லாம் இல்லை, அது கையளவு கூட இருக்காது. அத்தனூண்டு மாஸ்டர்ஸ் அழிச்சு அந்த பொண்ணுங்க கிட்ட அப்படி சீன் போடுறான். நான் இருக்கும் போது நீங்க கவலையே பட வேணாம், நான் இருக்கும் போது உங்க மேல ஒரு கீரல் கூட படாது. ஆனா அதுக்குள்ள ஏகப்பட்ட டென்டகல்ஸ் அவங்க முன்னாடி வருமா. இதை பார்த்தவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அந்த பாஸ் மாஸ்டரை பொறுத்த வரைக்கவே இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்ல சின்ன சின்ன மாஸ்டரை கொன்னா ஒண்டிதான் அது மேலேயே வரும். அதே மாதிரி அதுங்க வந்திருக்குமா, எல்லாத்தையுமே அவங்க தாக்குறாங்க. ஒரு கட்டத்துல கிராப் மாஸ்டரும் அவங்க முன்னாடி வருது. இதை பார்த்து ஹீரோ ரொம்ப சந்தோஷமாகறான். ஏன்னா அது கிட்ட ஒரு பயங்கரமான ஸ்கில் இருக்கும். அது நம்ம ஹீரோக்கு கிடைக்க போதில்ல. அது நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஆர்வமாயிது. நான் அது கிட்ட 2 பேசிவான ஸ்கில் இருக்கு. அதை நம்ம ஹீரோவால அசால்ட்டா இந்த வாட்டி அடைய முடியும். டிபஃப் பஃப் இந்த மாதிரி ஒரு ஸ்கில் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாக் பட்டு மாதிரி தான். ஆனா என்ன ஒண்ணு, அங்க இருக்கிற ஆளுங்களை அந்த கிராப் மாஸ்டர் பயங்கரமா பயமுத்துதா. அவங்களாம் அங்க தெச்சிங்கன்னு ஓடி வராங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு கிராபால ரைட்டு லெஃப்ட் இந்த 2 பக்கத்துல தான் போக முடியும். ஆனா அது புத்திசாலித்தனமா நம்ம ஆளுங்களை தோத்துதான். இதை பார்த்துதான் அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஆனா இதை பத்திலாம் நம்ம ஜூயாங் வந்து கண்டுக்கல. ஏன்னா அதை கொன்னுட்டாலே போதும், நம்ம ஜூயாங்க்கு ஒரு பேசிவான ஸ்கில் கிடைக்கும். அங்க எல்லாருமே இப்படி தெச்சின்னு ஓடி வரும்போது அங்க ஒருத்தன் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தந்திருப்பான்ல. ஒரு டேங்க் அவன் முன்னாடி இருக்கணும். அவன் பார்த்தா நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கான். கிட்ட போய் தாக்குனா ஒண்ணுமே வேலைக்கு ஆகுது. ஏன்னா அது கிட்ட டிபஃப்கான ஸ்கில் இருக்கு. அதனால மொத்த பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் தூரத்துல இருந்து எப்படியாச்சும் அதை தள்ளியே வைக்கணும்னு சொல்லி அம்ப வச்சு தாக்குறாங்க. ஆனா அது எதுவுமே வேலைக்கு ஆகல. ஏன்னா அந்த கிராபு கிட்ட ஒரு பயங்கரமான ஷெல் இருக்கு. கிராபுக்கே புரியல இந்த மட பசங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு. ஏன்னா என்னதான் தாக்குனாலும் அந்த கிராபுக்கு அவ்வளோ பெருசா இன்ஜுரி ஆகுற மாதிரியும் தெரியல. இந்த மாதிரி டைம்லயும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் குத்துருப்பான்ல அந்த ஆளு, அவன் தான் எல்லாரையுமே காப்பாத்த வந்த ஹீரோ மாதிரி அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் தரான். எல்லாம் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி நான் முன்னாடி போறேன்ல, நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். போறதுக்கு முன்னாடி ஒரு பஃபுக்கான பவரை ஒரு பொண்ணு கிட்ட அவன் செலுத்த சொல்றான். இப்படி கேட்கறான்ல, இது கூட அவளுக்கும் பிரச்சனை இல்ல. பஃப் செலுத்துற மாதிரி இவங்க விளான்னு இருக்காங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பையனை சுத்தி ஒரு பயங்கரமான பவர் ஆக்டிவேட் ஆகுது. இதோட ரேங்க் வந்து SS ரேங்குக்கான ஒரு ஹை லெவலான பவர். இதோட பவரோட பேரு ரேடியன் பவரா. இது வழியா நம்மளால ஏகப்பட்ட பப்ஸை நம்ம டார்கெட் மேல அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி அந்த டார்கெட்டோட ரேங்க்கு ஏத்த மாதிரி டியூரேஷன் எல்லாமே அதிகரிக்கும். அங்க நம்ம ஹீரோக்கு இது ஜாக் பட்டா போயிடுது. ஏன்னா இந்த மாதிரி பவரை அவன் பார்த்துட்டான். இதையும் அவனால காப்பி பண்ண முடியும். அவனால எப்படி காப்பி பண்ண முடியும்னா, இதுக்கு முன்னாடி அவன் ஆர்மரை வாங்க போயிருப்பான்ல, அந்த இடத்துல ஒரு கண்ணாடியும் வாங்கியிருப்பான். இப்ப அவன் போட்டு இருக்க இந்த கண்ணாடி இது ஒன்றும் நார்மலான கண்ணாடி இல்ல, அதால ரெக்கார்ட் பண்ண முடியும். அது வழியா தான் இந்த பவரும் ரெக்கார்ட் ஆயிருக்கும். இந்த ரேடியன் பவர் இந்த பஃபா கொடுத்தது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பின்னாடி இருக்க அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கே தெரியல நம்ம கிட்ட இந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு. அங்க இத ஒரு வாய்ப்பா வச்சு அவன் தாக்கலான்னு போறானா. ஆனா தாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிடுறான். ஹேய் என்ன பண்ணு, முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஹெவியான டேமேஜ் கூட, மீதி எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் ஜூயாங். நம்ம ஹீரோவும் இதுக்காக தான் பொறுமையா வெயிட் பண்ணா இந்த மாதிரி வாய்ப்பு வரும்னு. அங்க அவன் ஒரு பயங்கரமான அட்டாக்க பண்றான். அதுலயே பாவம் அந்த கிராப் மொத்தமா அழிஞ்சு போய் ஒரு மாதிரி குக் ஆயிடுது. இந்த மாதிரி டைம்லயும் அந்த கிராப் எந்த போயிடுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது தெரியாம அந்த கிராப் வந்து ஏதாச்சும் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இவன் போய் அங்க ஸ்வாட அப்படியும் எப்படியும் ஸ்விங் பண்ண இருக்கான். ஏன்னா அப்பதான் இவங்க வந்து நம்புவாங்க ஏதோ நான் தான் அந்த கிராபை கொன்னேன்னு. மத்தவங்களோட ரியாக்ஷனை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும் அங்க யாருமே நம்பலன்னு. அந்த பொண்ணு ஒண்டி தான் சேர் பண்றான். ஹேய் நீ வந்து உண்மையிலே ஆசம்பா. சைடு நம்ம ஹீரோ வந்து அந்த பாஸ் மாஸ்டரா இருக்கிற அந்த கிராப் அழிச்சிருப்பால, அதனால இவனுக்கு ஒரு பவர் வந்து கிடைக்குது. அந்த பவர் என்னன்னா சேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ். அவ்வளவுதான். இப்ப எனக்கு ஒரு புது பவர் ஆட் ஆயிருக்கு. இதை நான் வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணணும். இது கூட மத்த பஃப் ஆட் பண்ணா என்ன ஆகும்னு. அங்க இப்படி இவங்க யோசிக்கிறாங்களே, அங்க எல்லாரோட கண்ணும் இப்போ நம்ம ஹீரோ மேல தான் வந்து தனியாலாவே அந்த கிராப் மாஸ்டரை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டான். ஹேய் உன்னோட நம்பரை நான் வாங்கிக்கலாமா, ஏன்னா நீ உண்மையிலேயே வேற லெவல் பா. அப்படி நம்ம ஹீரோவை புகழ்றாங்களே. இந்த விஷயம் அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. போதும் போதும் நிறுத்துங்க, எல்லாமே நல்லா தான் போச்சு. இந்த மாதிரி நம்ம ஏன் அந்த பொருள்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்க வேணாம். அங்க பக்கத்துல அந்த பொண்ணோண்டி தான் இவனுக்குன்னு சப்போர்ட்டா இருந்திருக்கும். ஆனா கடைசியில அதுவும் கைண்டி போயிடுது. அதனால அங்க அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த சைடு இதையும் ஒரு பர்சன் அவனோட லீடருக்கு ரிப்போர்ட் பண்றான். பாஸ் அந்த கிராப் மாஸ்டர் வழியா இங்க எந்த விதமான ஐட்டமும் டிராப் ஆகல. ஓ அப்படியா, அப்பனா நம்ம நெக்ஸ்ட் பாஸ் மாஸ்டருக்கான ரைடுக்கு நம்ம போகலாம். இந்த சைடு அந்த பொண்ணுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவ வானத்தையே ஒரு மாதிரி ஊத்து பார்த்துன்னு இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நிறைய மாஸ்டரை கொண்டு கிட்டத்தட்ட லெவல் 3 வந்திருப்பான். என்ன இதனால அவன் ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். ஏன்னா நம்ம ஹீரோ வர 2 ஸ்கில் எல்லாம் பயன்படுத்தி நல்லா டெஸ்ட் எல்லாம் பண்ணிருப்பான். அது கூட சூப்பரா இருக்கு. இதெல்லாம் அங்க என்ன பிரச்சனைனா, இவன் 2 ஸ்கில்ல தான் பயன்படுத்த முடியும். அதையே இப்ப யூஸ் பண்ணிட்டானா அவனுக்கு வேற எந்த விதமான ஸ்கில்லும் இப்ப இருக்காது. அதனால அவனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. இப்ப அவனுக்கு 3ஆவதா காப்பி பண்ற ஸ்கில் கிடைச்சா ஒண்டிதான் நம்ம ஹீரோவால அங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ண
பண்ணவே முடியும். இந்த கொஸ்டும் அவளுக்கும் வரமாது, ஏதாச்சும் ஒரு மிராக்கல் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இவன் யோசிப்பானா. திடீர்னு அவன் முன்னாடி ஒரு டோட்டோரியல் கொஸ்டின்னு சொல்லி ஒரு கொஸ்ட் வருது. அது வந்து ஒரு மெயின் கொஸ்ட் தான். அதுக்கு ரிவார்டா கிட்டத்தட்ட 4000 SP பாயிண்ட் வந்து கிடைக்குமா. இது கிடைச்சாலே போதும் நம்ம ஜூயாங்கால அசால்ட்டா அடுத்த லெவலுக்கு போக முடியும். நம்ம ஹீரோக்கு இன்னமும் புரியல அது வந்து என்ன விதமான மீன் கொஸ்டின்னு. அப்புறம் தான் எல்லாருமே வானத்தை பாக்குறாங்க. வானத்துல ஒரு எஃப் ரேங்க்ல இருக்க ஒரு ஸ்கை ஐலாண்ட் அது வந்து அப்பியர் ஆகுது. இப்போ இதுதான் நம்ம ஹீரோக்கு ஒரு மெயின் கொஸ்டாவும் இருக்கு. வானத்துல இருக்க அந்த வித்தியாசமான மான்ஸ்டர்ஸ் அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கொல்லணும். ஏன்னா இப்படி இவன் பண்ண வேண்டிதான் இந்த எத்தையும் ஹியூமனிட்டியும் இவங்களால காப்பாற்ற முடியும். நியூஸ் மீடியா எல்லாருமே அந்த ஸ்கை ஐலாண்டை பத்தி தான் பேசுறாங்க. இந்த ஸ்கை ஐலாண்ட் எப்போ சிட்டிக்கு மேல வந்ததோ அப்பயே இந்த ஃபிளைட் எல்லாம் நிறுத்திட்டாங்க. அதுக்கும் மேல மக்களுக்கும் இது ஒரு மாதிரி தொல்லையா இருக்கு. ஏன்னா சன்லைட் அவங்களுக்கு வரவும் இல்லையா. அதுக்கும் மேல இங்க ஒண்டி இல்ல, இதே மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி வித்தியாசமான ஐலாண்ட் எல்லாம் வருதான். இதை கம்பேர் பண்ணா ஜப்பானோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அங்க லெவல் 70க்கும் மேல இருக்கிற நிறைய டாப் கிரேடான மாஸ்டர் எல்லாம் அட்டாக் பண்ணான். அதுக்கு கொரியாவே பரவாயில்ல, இங்க அவளுக்கும் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஏற்படல. என்ன சன்லைட் வந்து அவளுக்கும் கிடைக்கல. இத பத்தி தான் அங்க எல்லாருமே பேசுறாங்க. இப்போ வந்து எப்படியாச்சும் அந்த விஷயத்தை கிளியர் பண்ணணும்னு அங்க நிறைய ஆளுங்களை அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா நம்ம ஜூயாங்க அவன் SP பாயிண்ட இன்னமும் எப்படி அதிகமா எடுக்குது, அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு அவன் தேடுறான். ஆனா இப்போ மெயின் கோஸ்ட முடிச்சாலே போதும், அவனால இப்போ அவன் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கில்லையும் அசால்ட்டா அப்டேட் பண்ணிக்க முடியும். அதனால அதை கிளியர் பண்ணிட்டாலே போதும். இதுக்காகவே நிறையவே மெட்டீரியலையும் வாங்குறதுக்கு போறான். இதுக்கு முன்னாடியே ஒரு ஆர்மரை வாங்கியிருப்பான்ல, அதிக லேடி கிட்ட வேற ஒரு ஐட்டம் அவன் ஆர்டர் போட்டிருப்பான். இது ஒரு கர்ஸ்ட் ரிங்கும் ஒரு கர்ஸ்ட் பிரேஸ்லெட் தான். இது ரெண்டுத்தோட பவர் என்னன்னா அதால 100 அடிஷனல் மானவ தர முடியும். நான் அதுக்கு பதிலா ஸ்ட்ரென்த் எஜிலிட்டி இது ரெண்டுமே மைனஸ் ஆகும். அப்படி நம்ம ஹீரோ இந்த ஐட்டமை வாங்கிட்டான். கிட்டத்தட்ட மானா அவனுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ மற்ற ஸ்டாட் மைனஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. மானா எவ்வளோ அதிகமா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மேஜிக் எவனால பயன்படுத்த முடியும். ஸோ மேஜிக்கை வச்சு என்னால சேஃபா இருக்க முடியும். அதே டைம்ல நான் வந்து ஏதாச்சும் ஆர்மரை வாங்கணுமா, எதுக்கும் நான் ஆர்மரை வாங்குறதும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஆமா உங்ககிட்ட ஏதாச்சும் ஆர்மர் இருக்கா? அவங்கள ஒரு ஆர்மரை சொல்றாங்க. என்ன அதோட விலை தான் ரொம்ப அதிகமா இருக்கு, 400 மில்லியன் வானா. அதுக்கு அவளைக்கெல்லாம் அவன் ஷாக் ஆகல. ஏன்னா நம்ம ஆளுக்கிட்ட இப்போ நிறையவே பணம் இருக்கு. அதையும் வாங்கிக்கிறான். கூடவே ஒரு கேமராவையும் வாங்கியிருப்பான். ஏன்னா கிளாஸஸை வச்சு ஓட்ட முடியாது, சரி எதுக்குன்னு அதை வாங்கிட்டான். ஆனா ஒரு சைடு அவனுக்கு இப்படியும் தோந்து இதை வந்து நம்ம ஃபர்ஸ்டே பண்ணிருக்கலான்னு. சரி ஏதோ ஒன்று வாங்கினது வாங்கிட்டோம். அந்த ஃபீல்டுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாருமே அங்க என்ன சொல்றாங்க அதை வந்து அவன் பாக்குறான். அங்க எல்லாருமே அந்த மாஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஹை லெவலா இருக்கு, நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல அந்த மாதிரி தான் கமெண்ட்ஸை பண்ணுறாங்க. அதுக்கும் மேலே அவங்க சண்டை போடுறது அந்த ஸ்கை ஐலாண்டு. அங்கே ஆக்சிஜனும் ரொம்ப லோவாக இருக்குது, அதுவும் ஒரு பிரச்சனை. ஜூயாங்க்கு இதை பார்த்தோன்னே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு சைடு இப்படியும் தோந்து இவங்க இப்படி தான் சின்ன சின்ன விஷயத்துக்கே இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. நம்ம அவளுக்கும் அதெல்லாம் கண்டுக்க வேணா, நம்ம வந்து உள்ளே போகலாம். இதே மாதிரி ஜூயாங் வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகுறான். அந்த இடத்துல பயங்கரமான மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு அவன் எதிர்பார்ப்பான். ஆனால் குட்டி குட்டியான ஸ்லைம்ஸ் தாங்க இருக்கும். இப்படி இவன் இதை பற்றி யோசிப்பானா அங்கே ஒரு குரல் கேட்குது, யாராச்சும் எனக்கு காப்பாத்துங்க, இந்த மாஸ்டர் கிட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு குரல் அங்க வானத்துல கேக்குது. அதுக்கு காரணம் ஒரு கிரிஃபன் தான். அந்த கிரிஃபனும் அப்படியே அந்த பையனை தூக்கின்னு போய் ஒரு இடத்துல அப்படியே போட அந்த பையன் அங்கேயே காலி. நம்ம ஹீரோக்கும் லைட்டா பயமா இருக்குமா, இதனால அவன் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறான், வந்தா அவ்வளவுதான் பொசிக்கலான்னு. இதுலயும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோவா அந்த கிரிஃபன்ஸ் வந்து கண்டுக்காது. பக்கத்துல ஒரு டேங்க் இருப்பானா அவனை தான் அது பயங்கரமா தாக்க போகுது. அந்த டேங்க் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவை பார்ட்டியில ஜாயின் பண்ண வைக்கணும்னு ஒரு பொண்ணு அலைவால அந்த பையனும் அந்த பொண்ணும் தான். டேங்கே அதுங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குதா. இதனால இருந்து அந்த பொண்ணு 5 ஸ்டார் அட்டாக்க வச்சு பயங்கரமா தாக்குறான். அட்டாக்க பார்த்து நம்ம ஜூயாங் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அவன் நினைச்சு பார்த்திருக்க மாட்டான் இந்த பொண்ணு வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு. ஏப்பா இந்த கிரிஃபன் நான் எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்ல, ஏதோ நான் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இதுங்க ரொம்ப வீக்கா தான் எனக்கு தெரியுது. பரவாயில்ல, இருந்தாலும் நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், நான் போன வாட்டி மாதிரி நடக்க கூடாது, புரியுதுல. சைடு ஜூயாங்க்கு ஒரு யோசனை வருது, அந்த பொண்ணு பண்ண அந்த அட்டாக்கு அதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாமான்னு. அதுக்குள்ள பின்னாடி அந்த குட்டி குட்டி ஸ்லைம்ஸ் இருக்கும்ல, அது நம்ம ஜூயாங்க தொல்லை பண்ண ஆரம்பிக்குது. இந்த சைடு அந்த பொண்ணு சொல்றா, ஹேய் நான் அதுக்கு தான் சொன்னேன் நம்மளுக்கு ஒரு ஹீலர் தேவைன்னு, ஏன்னா அப்படி அடிபட்டாலும் நம்மளுக்கு வந்து எதுவுமே ஆகாது. இந்த பையனை அப்பயே ரெக்ரூட் பண்ணியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா. இப்படி யோசனை இருக்கும் போதே சைல அங்க வந்து என்னோட காலை விட நம்ம ஹீரோ கத்தின்னு இருக்கான். அந்த குட்டி குட்டி ஸ்லைமும் நம்ம ஹீரோவோட காலை விடவே இல்லையா. அப்படி இவன் பண்றத அவங்க 2 பேரும் பாத்துறாங்க. ஹேய் நான் எதிர்பார்க்கல நீயும் இங்க இருப்பேன்னு, என்ன ஒரு சர்ப்ரைஸா இருக்குல்ல, உன்னை பார்க்கும் போதே தெரியுது நீ ரொம்ப
ரொம்பவும் பிஸியா இருக்கியோ. அங்க நம்ம ஜூயாங்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம ஹீரோவை அந்த ஸ்லைம் கிட்ட இருந்து அவங்க காப்பாத்துறாங்க. நான் எதிர்பார்க்கல என்னோட ஷூ அது வந்து இப்படி நாசமாகும்னு. ஒரு வேலை எவ்வளோன்னு தெரியுமா? அட இவன் அவனே தானா அந்த ஹீலரு? ஆமா என்ன இப்பவும் இவனை நம்பினா இருக்க? ஆமா இந்த மாதிரி அவன் கண்டிப்பா எனக்கு வேணும். ஹே என்னப்பா நம்மளோட தலைவிதி அதுதான் நம்மள ஒண்ணு சேர்க்குதுன்னு நினைக்கிறேன் பாட்டியா மாறணும்னு. இன்னைக்கு பாரு எங்களுக்கு கூட வேறமா ஹண்டிங் அது ஒண்டிதான் இன்னைக்கு பிளானே. சரி அது இருக்கட்டும், இந்த மாதிரி என்னோட கையை கொஞ்சம் விட முடியுமா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு நான் இருக்கல, நான் இருக்கும் போது என் கூடியதான் இருக்கணும். நான் உன்னை பாத்துக்கிறேன் வா. நம்ம ஹீரோக்கு அங்க வேற வழி இல்லையா? சரி அப்படின்னா நான் ஒரு ஹீலிங் ஸ்கில்ல காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா காப்பி பண்றதுக்கு இங்கெல்லாம் அவனால பார்த்து பண்ண முடியாது. ஏன்னா ஒரு வீடியோவை அவன் பார்க்கணும். ஸோ அதனால ஏதாச்சும் அவங்க கிட்ட சொல்லணும்ல. அங்க அவங்க 2 பேர்கிட்ட சொல்றான், நீங்க வந்து ஒரே ஒரு நிமிஷம் இங்க வெயிட் பண்றீங்களா? நான் ரெஸ்ட் ரூம் ஒண்டி போயிட்டு வந்துடுறேன். ஆனா இதை கேட்டதான் அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த இடம் இங்க ரெஸ்ட் ரூம்னு ஒரு விஷயமே இல்ல. ஐயோ நான் இப்போ என்ன பண்றது? அந்த யூசர் டூப்ல நான் பார்க்காம நல்ல ஸ்கில்ல காப்பி பண்ண முடியாதே. இப்படி இவங்க யோசிக்கும் போதே இன்னமும் கிரிஃபன்ஸ் வந்து பயங்கரமா இவங்களை தாக்கவுதான். கிரிஃபன் எல்லாம் பிரதர் வந்து பாத்துக்கிறான். சைட்ல இன்னமும் நிறைய மாஸ்டர்ஸ் வந்து வருமா. ஹீரோக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. கரெக்டான நேரத்துல அந்த பொண்ணு ஃபயர் வாலை எழுப்புறான். ஹேய் நீ கவலைப்பட வேணாம், நீ எங்க கூட இருக்கல, உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். என்ன இதே மாதிரி ஃபயர் ரெயின், ஃபயர் ஸ்பியர், இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்டாக்ஸ் அந்த கிரிஃபன் மேலேயும் அந்த ரைனோ மேலேயும் அவன் தாக்குறா. அங்க எல்லாமே இப்படியே அழிஞ்சு போகுது. பாத்தியா இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டோம். நம்மளுக்கு எதுவும் ஆகவும் இல்லை. பரவாயில்ல, நான் எதிர்பார்க்கல. நான் வந்து ஒண்ணுமே பண்ண தேவையில்ல போலியே. இவங்கள மாதிரி யூசர்ஸோட ஸ்கில் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. எஸ் கிளாஸ்ல இருக்கிற ஸ்கில் எல்லாமே இப்படிதானா? ஆமா உனக்கு என்ன தெரியாதா? பெரிய ஸ்கில்ல நீ வந்து புக்கை வாங்கி கத்துக்கலாம். இப்போ காசு தான் மேட்ரு. காசு இருந்தா நம்மளால என்ன வேணாலும் பண்ண முடியும். அதே மாதிரி அங்க திரும்ப ஒரு மாஸ்டர் வருமா. நம்ம ஹீரோவால பொறுமையா அடக்க முடியல. நம்ம ஹீரோ அவனோட ஃபயர் பால் அட்டாக் பண்றான். அது அந்த பொண்ணு பண்ணதை விட பல மடங்கு ரொம்ப பெருசா இருக்கு. இதை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏய் நீ வந்து எப்படி அப்படி பண்ண? ஹானஸ்டா சொன்னா இந்த மாதிரி ஒரு ஹீலருக்கு இந்த அளவுக்கு எல்லாம் பவர் இருக்காது. நீ உண்மையிலேயே ஒரு ஹீலர் தானா? ஏன்னா உன்னை பார்க்கும் போது ஒரு நார்மலான ஹீலர் மாதிரி எனக்கு தெரியல. இல்ல அது வந்து ஒரு ரேண்டமான ஸ்கில் தான். இந்த மாதிரி என்னையும் ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லி நான் அந்த மாதிரி கத்து வச்சிருக்கேன். டேய் உங்ககிட்ட மானா இன்னமும் எவ்வளவு இருக்கு அதையாச்சும் சொல்லு. என்கிட்ட டீசென்டான அளவுக்கு மானா இருக்கு. ஆனா சொல்ல போனா அப்படி இல்ல, கிட்டத்தட்ட நிறையவே அவன் கிட்ட மானா இருக்கும். அவனால 13 ஃபயர் பால்ஸை உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு அவன் கிட்ட மானா இருக்கு. அங்க மத்தவங்களுக்கும் நம்ம ஹீரோ மேல டவுட் அதிகமாகுது. ஏன்னா எப்படி அவனால இந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் பயன்படுத்த முடியுதுன்னு. இந்த சைடு அங்க இருக்கிற இன்னொரு கும்பலும் அங்க இருக்கிற ஸ்லைமை கொள்ளுது. ஒரு சைடு அவங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. நம்ம எதுக்கு சின்ன சின்ன ஸ்லைம் எல்லாம் கொல்லணும்? இதை கொல்றதுக்கு நம்ம வானத்துல பறக்கிற அந்த பெரிய பெரிய மாஸ்டரை நம்ம கொல்லலாம். அப்படி செத்தா கூட ஒரு வீரத்தோட தான் நம்ம இறப்போமே. நான் இப்படி சின்ன சின்ன மாஸ்டர்ஸ் அழிக்கிறது ரொம்ப கடுப்பா இருக்கு. இவங்க பேசும்போது வானத்துல ஏதோ ஒரு உருவம் வருமா. அதை பார்த்து இவங்களுக்கு எதுவும் புரியல. அது இன்னும் ஏஞ்சலாம், அதுக்கு ரக்கெல்லாம் இருக்கு. இதை நம்ம சாதாரணமா எடைய போடக்கூடாது. ஒரு ஸ்கில்லையும் வேற ஆக்டிவேட் பண்ணி விட்டது, ஸ்வார்ட் ஆஃப் ஹெவன்னு. இந்த ஸ்கில்லுனால என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஒரு மாஸ்டர் அவங்க கொண்டு இருப்பாங்களே, அதுக்கு பதிலா வானத்துல இருந்து ஏகப்பட்ட ஸ்வாட் அவங்கள தாக்கும். எத்தனை மாஸ்டர் அவங்க கொண்டாங்களோ அதுக்கேத்த மாதிரி ஸ்வாடு தாக்கும். அதே டைம்ல அதோட டேமேஜ் 1% அதிகமா இருக்கும். வந்து ஒரு ஏரியா பேஸ் பண்ண அட்டாக்கா, அதுல இருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நம்ம ஹீரோ பக்கத்துல டேங்க் வந்து இருக்காரு. இல்லன்னா அவ்வளவுதான். அங்க மத்தவங்களோட நிலைமெல்லாம் மோசமாவது. ஏன் டேங்க்குக்காரன் அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதான் அவன் பிளாக் பண்ணாலும் அதோட எஃபெக்ட் அவனோட ஹெல்த் வரைக்கும் வருது. இதனால நம்ம ஹீரோ அங்க ஹீல் பண்ணி வர்றான். இதையும் அது வந்து பாக்குது. ஆளுங்களுக்கும் புரியுது இதுக்கு மேல இங்க எந்த வேலைக்கு ஆகுதுன்னு. இதனால ஹீரோவும் சொல்றான், நம்ம வந்து இங்க எந்த வேலைக்கு ஆகுது, நம்ம இப்போதைக்கு இங்க இருந்து போயிடலாம். இதுதான் அவங்களுக்கும் சரின்னு பார்த்து இதனால எல்லாருமே அங்க இருந்து வந்துடுறாங்க. அங்க இருந்து இவங்க எப்படியே தப்பிச்சிட்டாங்க. ஆனா அன்னைக்கு தப்பிக்க முடியாத நிறைய பேர், கிட்டத்தட்ட 1000 பேருக்கும் மேல நிறைய பேர் அங்கேயே வந்து போயிட்டாங்களாம். ஸ்கை ஐலாண்டே ஒரு மாதிரி கிரேவியார்டா மாறிச்சு. நம்ம ஹீரோவும் ஏதோ ஒரு வீடியோவை பிளே பண்றான். அதுல அந்த பாஸ் மாஸ்டரோட அந்த ரக்க அது கருப்பா மாறுது. அதே மாதிரி அந்த ஸ்வாடும் நிக்கவே இல்லை, எல்லாரும் மேலேயும் பட ஆரம்பிக்குது. அங்கேயே எல்லாருமே காலி ஆகுறாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்லைம் மாஸ்டரை நம்ம பார்த்துருப்போம்ல, அதுங்களை நம்ம வந்து கொண்டு இருக்கணும். ஏன்னா அதுங்க தான் இப்போ பெரிய குடைச்சலையே தருது. ஏன்னா அதுங்கக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான கிரியேச்சர்ஸ் அது வந்து வெளியில வருது. அதுங்களும் அங்க யார் யார் இருக்காங்களோ எல்லாரையுமே கொள்ளுது. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். நல்ல வேலை நம்ம வந்து எப்படியோ தப்பிச்சிட்டோம், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். திடீர்னு அந்த பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. அவளோட பேரு ஹேஜி. லோக்கிம் இது நான் தான் ஹேஜி. போன வாட்டி நம்ம அங்கிருந்து வந்துட்டோம். ஆனா இப்போ நம்ம திரும்பவும் போய் அதுங்க கூட சண்டை போற மாதிரி இருக்கும். அதுங்களை அப்படியே விட்டா அது பிரச்சனை தான். ஏன்னா ஜப்பான்ல மாஸ்டர்ஸ் அதுல இருந்து வெளியில வந்து ஜப்பான் முழுக்க பரவி பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். சோ நம்ம தான் அதுக்குள்ள அட்டாக் பண்ணணும். இதுக்கு ஹேஜி வந்து ஆல்ரெடி ஒரு டீமை ஃபார்ம் பண்ண போறாளாம். அதுல நம்ம ஹீரோவும் இருக்கணுமான்னு கேக்குறான். அங்க ஹீரோவும் ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஒரு ஹீலிங் பிசினஸ் பண்ணுவால அந்த இடத்துக்கு வரான். அங்க ஏகப்பட்ட ஆளுங்களும் வந்திருக்காங்க. ஏன்னா இங்க தான் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு பிளான
பிளான போட போறாங்கன்னா இங்க இருக்கிற ஒருத்தங்களோட கிளாஸ் ரொம்ப ஹையா இருக்கு. அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட ஆளுங்க வந்திருப்பாங்களே. இதனால நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக்கா வரான். வந்தது எல்லாமே ஹை கிளாஸ்ல இருக்க ஆளுங்க தான். நம்ம ஹீரோ ஒரு சாதாரணமான சட்டையை போட்டு வந்திருப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆளு ஒரு உட்டி மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த போட்டிருப்பான். அது இப்ப போடல. அதனால அதை பத்திலாம் யோசிக்கிறான். அதுக்குள்ள ஒரு வாய்ஸ் வருது, ஜூயாங் இங்க வா இங்க. அது பார்த்தா ஹேஜே தான். ஃபைனலா இப்பதான் எனக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அங்க ஜூயாங்கும் ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வியா அதுதான். ஆமா இங்க எல்லாருமே பி ரேங்க்ல இருக்கணும் அட்லீஸ்ட். ஆனா நான் வெறும் எஃப் ரேங்க் தான். நான் இங்க இருக்கிறது ஓகே தானா? இல்ல பிரச்சனை இல்ல, நீ எஃப் ரேங்க்ல இருக்கலாம். இருந்தாலும் உன்னோட ஹீலிங் ஸ்கில் ரொம்ப சுப்பீரியரா இருக்கு. அதனால இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. அதே மாதிரி இன்னமும் இங்க லீடர் வேற வரல. இப்படி இவங்க சொல்லும் போதே அங்க ஒரு பர்சன் வரான். அவன் தான் இந்த இடத்துக்கே ஒரு லீடர் மாதிரி. இதோ வந்துட்டான். அவனோட ரேங்கும் ரொம்ப அதிகம். ஒரு எஸ்எஸ் ரேங்க்ல இருக்கிற ஒரு லீடர் தான் அவன். இவனோட பேரு தேஹானா. ஃபர்ஸ்ட் எல்லாரோட எபிலிட்டியும் அவன் செக் பண்றான். ஏன்னா ஒரு போருக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி ஒருத்தங்களோட எபிலிட்டியை பாக்குறது ரொம்ப முக்கியம். அங்க ஆர்டர் எல்லாம் கொடுக்கறானா அங்க யாருமே ஒரு வார்த்தை கூட பேசல. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா தேஹான் இந்த அளவுக்கு ஆசமா இருப்பான்னு நம்ம ஹீரோ எதிர்பார்த்திருக்க மாட்டான். இதே மாதிரி நிறையவே மாஸ்டர்ஸ் அவன் கொள்றான். அது நம்ம ஹீரோக்கு ரொம்ப கூலா தெரியுது. அதே மாதிரி ஒரு ஸ்வாட் எத்தனை போய் அங்க சீன் பண்றது அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்ல. கண்டிப்பா அது சூசைடுக்கு சமம். நானே இங்க எதுக்கு நிக்கிறேன்னா அந்த எலமெண்டல் ரிங்குனால தான். ஏன்னா அது என்னோட மானாவையும் என்னோட அந்த மேஜிக் பவரையும் ஏத்தி விட்டு இல்லைன்னா அவ்வளவுதான் ரொம்ப கஷ்டம் தான். ஆனா அவன் சண்டை போடுறத பார்க்கும் போது எதுக்குன்னு தெரியல ஒரு மாதிரி எனக்கு ஸ்டேஞ்சா ஃபீல் ஆகுது. ஏதோ ஆல்ரெடி நான் இந்த மாதிரிலாம் சண்டை போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா நான் அதை பத்தி யோசிக்க வேணாம். இப்போதைக்கு என்னோட வேலை பிசிக்கலா நான் சண்டை போடக்கூடாது. இப்போதைக்கு நான் ஹீல் பண்ணணும். அதை நான் பார்க்கணும். இந்த சைடு அவன் ஒரு மாஸ்டர் அப்படியே அழிப்பானா அங்க அவனோட அந்த பாஸ்ட் செல்ஃப் நீ உன்னோட ஸ்கில்ல இப்படி மறைச்சு வச்சு வேஸ்ட் ஆக்குறேன்னு தான் நான் சொல்லுவேன். என்னன்னு தெரியல நம்ம ஹீரோவும் அதையே யோசிக்கிறான். முன்னாடி ஒரு ஸ்கில்லும் தெரியுது, பேட்டில் ஸ்டெயின்ட் எஸ்எஸ் ரேங்க்னு. இந்த ஸ்கில்லோட பவர் என்னன்னா ஒரு மாஸ்டர்ஸ் அவன் அழிக்கும் போதும் அவனோட பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி மேஜிக், ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா இந்த மாதிரி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுமா. ஒரு எஸ் ரேங்க்குக்கான ஸ்கில் தான் அது இவனுக்கு கிடைக்குது. நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு கிரேசியான ஸ்கில் எனக்கு கிடைக்கும்னு. இந்த சைடு இதே மாதிரி அங்க தேஹான் கிட்ட இன்னொரு பாஸ் மாஸ்டரும் வருமா. அதையும் அவன் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள போட்டு தள்ளுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா வரான். முக்கியமா இதனால ஒரு 2 ஸ்கில் அவனுக்கு கிடைக்குது. அங்க ஒரு சைடு அந்த பொண்ணுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன்னா எல்லா வேலையும் அவனே பண்ணிட்டான். ஆக்ஷனை காட்டவே முடியல. சரி சரி இந்த மாதிரி நம்ம ரிவார்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஹீரோவும் இது கேட்டு ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா அவன் ஒண்ணுமே பண்ணாம கூட ரிவார்டு அவனுக்கு வருது. நீ அப்படி யோசிக்க கூடாது. நீ பண்ண ஹீலிங் அதுக்கேத்த ரிவார்டு உனக்கு கிடைக்குது. வெறும் ஹீலிங் பண்ண அதுக்கு எனக்கு ரிவார்டு கிடைக்குதா? இந்த ஹீலிங் இருக்கிறதுலே ஒரு ஈஸியான ஜாபா இருக்குப்பா. அதே மாதிரி அவனுக்கு ஒரு 2 எஸ்எஸ் ரேங்க்ல இருக்கிற ஸ்கில் கிடைச்சிருக்கும். அதை பத்தியே அவன் யோசனை இருக்கான். தேஹானும் நம்ம ஹீரோ பார்த்து ஒரு மாதிரி யோசிக்கிறான். இவன் என்ன ஏதாச்சும் குடிச்சு கிடிச்சு வச்சிருக்கானா? எதுக்கு இவனோட மூஞ்சு ஒரு மாதிரி போகுது? ஏதோ ஒண்ணு நான் சீக்கிரமா வீட்டுக்கு போய் அந்த 2 ஸ்கில்லையும் பார்க்கணும். அது எப்படிப்பட்ட ஸ்கில்னு. இதுக்கப்புறம் கிடைச்ச எஸ்பி பாயிண்ட வச்சு அவன் லெவல் 3க்கு போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோவால ஒரே டைம்ல 3 ஸ்கில்ஸை பயன்படுத்த முடியும். இதனால இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப பலசாலியா மாறிட்டான். இருந்தாலும் அங்க டேஹான் இருக்கான்ல அவன் அளவுக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 4 ஸ்கில்லுக்கான ஸ்லாட் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு யோசிக்கிறான். ஆனா இப்போதைக்கு இவனால 3 யூஸ் பண்ண முடியும்ல. பார்க்கலாம் இதை வச்சு என்ன பண்ண முடியுதுன்னு. அதே மாதிரி அதை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு மாஸ்டர் கிட்ட போய் அவனோட ஃபயர் அட்டாக் பண்றான். அந்த மாஸ்டர் அங்கேயே காலி ஆகுது. இதை பாக்குற ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. யாரா இவன் அதே சைக்கோபத் தானே. வருவான் அவனோட ஃபயர் அட்டாக்கை வச்சு எல்லாத்தையுமே கொல்லுவான். அவன் முன்னாடி எது வருது அதெல்லாம் அவன் கண்டுக்கவே மாட்டான். எல்லாத்தையுமே கொன்னுட்டு அப்படியே போயின்னே இருப்பான். அவன் பின்னாடியே ஒரு சர்ப்பனை வருமா அதை அவன் ஃபயர் அட்டாக் வச்சு தாக்குறான். அங்க இருந்தாலும் அதுக்கு எதுவுமே ஆகல. அப்படியே தொத்திக்கினே வந்தா திரும்ப அதே அட்டாக்கையும் பண்றான். பாக்குறவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ ஒரு மேஜான ரொம்ப ஆச்சரியமா வராங்க. இதையும் நம்ம முகமது பாக்குறாரு. அங்க அந்த மேனேஜர் பொண்ணும் கேக்குறான், ஆமா நீங்க அவன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா என்ன அந்த சைக்கு பார்த்து? ஆமா இல்லையா பின்ன, நான் ரீசெண்டா தான் அவனுக்கு கொடுத்தேன். ரொம்ப நாள்லாம் கூட ஆகல. ஏன்னா அதனால மானா, ஸ்டெபிலிட்டி, ஸ்டாமினா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இவனை பார்க்கும்போது பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இவனுக்கு தெரியுது காம்பேக்ட்ல. நான் அப்படியெல்லாம் இல்ல. ஹீரோவோட முகத்தை பார்க்கணுமே. அவன் வெளியில இருந்து கூலா தெரியறான். ஆனா ரொம்ப உள்ள பயந்துன்னு இருக்கான். நீ என்ன பண்ணு மேனேஜர் பொண்ணு, நீ அவன் மேல ஒரு கண்ணை வை. முக்கியமா அந்த ரைடர் கில்டு நீ அவங்க மேலேயே ஒரு கண்ணை வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவன் கண்டிப்பா அவங்களோட கண்ணில் மாட்டுவான். அதனால 2 பேரையுமே நீ பார்க்கணும். அதுக்கு அவளும் ஓகேன்னு சொல்றான். இந்த சைடு அவன் சொன்ன மாதிரியே தான் அங்க ரைடர் கில்டோட ஒரு மெம்பரும் அதை பார்த்துன்னு இருக்காரு.
அப்போனா அந்த ரொம்ப பாப்புலரா இருக்கிற அந்த சைக்கோபேத்து அது வந்து இவன் தானா? அவளுக்கு ரொம்ப கோவமா இருக்கு. ஏன்னா நிறையவே உழைப்ப போட்டு இவன் வந்து மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அழைச்சிருப்பான். ஆனா அது வந்து வேற ஒருத்தங்க வீடியோவா போட, அதுவும் போர்ட்ரேட்ல இருக்குமா, இவனோட முகமே தெரியல. அதனால காசை அவங்க வந்து மேக் பண்றாங்க. ஒரு சைடு நம்ம ஹீரோ அவனோட மூஞ்ச அந்த வீடியோல தெரியல, அதனால என்னதான் பாப்புலர் ஆனாலும் இவன் தான் அதுன்னு மத்தவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான ஐடியா அவனுக்கு வருது. மத்தவங்க நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணோம், நான் வெறுமா என்னையே நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணாலே வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன வியூஸ் எல்லாம் ராக்கெட் மாதிரி பறக்கும், பயங்கரமா காசையே சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன 1 மில்லியன்லாம் சப்ப மேட்ரு. அதுக்கப்புறம் என்ன ஒரே காசு தான், நான் ஜாலியா இருப்பேன் அப்படின்னு இன்னமும் வீடியோ கூட அப்லோட் பண்ணல. அதை பத்திலாம் ஆளு யோசிச்சு பாக்குறேன். ஒண்ணு நான் சேனலை வெரிஃபை பண்ணிட்டு இப்பயே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு கொஸ்ட் வந்து கிடைச்சிருக்கும், அதுவும் பி ரேங்குக்கான கொஸ்ட். எப்பயுமே இவனுக்கு இ இல்ல எஃப் தான் கிடைக்கும். அதிசயமா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்ட் வந்திருக்கா. அதனால எதுக்கு வாய்ப்பை வேணும்? ஏன்னா நைட் டைம் ஆனாலே போதும், இவன் எந்த ஸ்கில்ல காப்பி பண்ணி வச்சிருக்கானோ ஆட்டோமேட்டிக்கா ரீசெட் ஆயிடும். அதனால டக்குன்னு இதை முடிக்கணும்னு பாக்குறான். ஏன்னா காலையில ஒரு நாள் அந்த ஸ்னேக்காலேயே இவனோட நாள் வேஸ்டா போயிடுச்சு. அதனால இதை எப்படியாச்சும் முடிக்கணும்னு அங்க போவானா, அங்க கீழேயே ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது. அப்பதான் சிஸ்டமும் அங்க காட்டுது, இதுதான் அந்த விஷயமா. இந்த எசன்ஸை தான் அவன் 10 கிட்ட கலெக்ட் பண்ணோம். நம்ம ஹீரோ எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஏன்னா அசால்ட்டா இது கீழேயே கிடக்குது. மாஸ்டரை கொன்னாதான் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருப்பான். ஆனா இந்த பெரிய ஃபீல்டுல நான் எல்லா இடத்துலயும் தேடணுமா? சரி, இது ஒரு தலைவலியா தான் இருக்கும், இருந்தாலும் பாத்துக்கலாம் இப்படி இவன் சொல்லுவானா. அந்த இடத்துல ஒரு பெரிய ரக்கையோட நிழல் தேது. ஒரு கிரிஃபன் தான் பயங்கர வேகமா நம்ம ஹீரோவை தாக்க வருமா. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தப்பிக்கிறான். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். என்னோட பாடி தன்னால மூவ் பண்ண மாதிரி எனக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் வந்தது. காரணம் எனக்கு கிடைச்ச அந்த புது ஸ்கில்லா. சரி, இதெல்லாம் நம்ம எதுக்கு யோசிக்கணும், நம்ம வந்து வந்த வேலையை பார்க்கலாம். அதனால ஒரு ஃபயர் பால் அட்டாக் பண்ணி அந்த மாஸ்டரை அங்கேயே காலி பண்றான். இந்த வெளிச்சம் நைட் டைம்ல மத்த ஆளுங்களுக்கு தெரியுது. அம்மா, இந்த மாதிரி நைட் டைம்லயும் ஆளுங்க ஹண்டிங்லாம் பண்றாங்களா? அப்புறம் என்ன, இந்த மாதிரி நம்மளும் உள்ள போகலாம். ஏன்னா அந்த பாஸ் மாஸ்டர் கேனல், அதை நம்ம விட்டு அப்படியே போக முடியாதுல்ல. நம்மளால வெறும் கையோட திரும்பி போக முடியாது. எல்லாமே ஓகே தான், ஆனா அந்த கேனலை எதிர்த்து நம்ம போகும்போது மற்ற யூசர்ஸும் நம்மள தேடி வந்தா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது? அப்புறம் என்ன, நம்மளோட வழியில யாரு வராங்களோ எல்லாரையுமே கொன்னுற வேண்டியதான். இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து அங்க மாஸ்டர் அழைச்சிருப்பான்ல, அங்க இதனால அவனோட கொஸ்ட் முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி அந்த எசன்ஸ் இதுவும் கிட்டத்தட்ட 9 கிட்ட நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணிட்டான். இவன் இதை பத்தி யோசிப்பானா? ஆனா அதுக்குள்ள அந்த பாஸ் மாஸ்டர் கேனல் அது அந்த இடத்துக்கு வர, அங்க இதை பார்த்து நம்ம ஹீரோ ஆச்சரியமாவறான். அந்த மாஸ்டர் கூட சண்டையிடுற விஷயம் அது வந்து நாளைக்கு தான் நடக்க போகுது. இது இன்னைக்கே வந்திருக்குல. அங்க மத்த ஆளுங்களும் விங்ஸ்லயே தாக்குறாங்க. ஏன்னா விங்ஸ்ல தாக்கிட்டா அவ்வளவுதான், அதால பறக்க முடியாது. ஒரு சைடு நம்ம ஹீரோக்கும் அங்க என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா இதே மாதிரி போச்சுன்னா இவங்க இந்த பாஸ் மாஸ்டரோட எல்லா விஷயத்தையும் தேடிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களால எதுவுமே பண்ணவும் முடியாது. ஆனா இப்போ நம்ம ஹீரோவால யாரையுமே இப்போ வரவும் சொல்ல முடியாது. ஏன்னா இது நைட் டைம். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு 2 கோஸ்ட் வருது. அதுல ஒரு சப் கோஸ்டா அந்த ஸ்கை ஐலாண்டோட அந்த கர்னல், அந்த பாஸை வந்து நம்ம ஹீரோ தோக்கடிக்கணுமா. ஆனா அதே மாதிரி அவனுக்கு கடைசியா இருக்கிற அந்த எசன்ஸையும் தேடணுமா. அதனால சரி, இவங்க தான் சண்டை போடுறாங்களே, கடைசியா ஒரு ப்ளூ குத்து எல்லாத்தையுமே மூச்சிடலாம் அப்படின்னு தான் அவன் யோசிக்கிறான். அங்க எல்லாருமே அந்த மாஸ்டரை அழிக்கிறதுக்கு அப்படி ஓடி போறாங்க. மாஸ்டராலையும் பறக்க முடியல, ஏன்னா விங்ஸ்லயே அவங்க தாக்கியிருப்பாங்க. அப்படிதான், நல்லா தாக்குங்க. அப்படிதான் இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் பார்த்துன்னு இருப்பான். இந்த கர்னல் ஹெல்த்தும் கிட்டத்தட்ட 50%க்கும் கீழே தான் இருக்கு. இதோட கதையை அசால்ட்டா இப்போ முடிக்கவும் முடியும். எல்லாருமே முடிக்கிறதுக்கு போவாங்களா? அது ஏதோ ஒரு ஸ்பெல் ஆக்டிவேட் பண்ண போகுது. இந்த சைடு நம்ம ஹீரோ எதிர்பாராத விதமா கடைசியா இருக்கிற அந்த எசன்ஸ் அதை அவன் பாக்குறான். அதை எடுக்கலான்னு போவானா, நிறைய ஆளுங்க நம்ம ஹீரோ பக்கத்துல அப்படியே பறந்து வந்து விடுறாங்க. உங்களோட டீமும் ஓடி வந்து இந்த மாதிரி மத்தவங்களாம் ஓகேவான்னு செக் பண்ண டைம்ல நம்ம ஹீரோ வேற அவங்க பாத்துறாங்க. ஆமா, யாரா நீ? உன்னை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. அதுக்கப்புறம் தான் அவங்க மாஸ்கே பாப்பாங்க. நம்ம ஹீரோ கையில மாஸ்க் இருக்குமா? ஓ, நீ வந்து நம்ம ஆளுதானா? வா வா, நம்மளுக்கு வந்து வேலை இன்னமும் முடியல. இது வந்து நம்ம ஹீரோக்கு எதிர்பாராத விஷயம் தான். ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற மாஸ்க் அது ஒன்னும் அவந்து இல்ல, பக்கத்திலேயே ஒரு ஆள் இருப்பான், அவந்துதான். இதே மாதிரி அங்க வந்து போறான் அந்த லீடரு. அந்த பைப்லயும் பயங்கரமா தாக்குறானா. திடீர்னு கர்னல் மேல யாரோ ஒருத்தங்க ஃபயர் அட்டாக் பண்றாங்க. இதை பார்த்து மத்தவங்களுக்கு எதுவும் புரியல. ஆமா, அந்த ஃபயர் அட்டாக் அது வந்து எங்கல இருந்து வருது. ஆனா இவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அதை வந்து ரேஞ்சில இருந்து நம்ம ஆளு தான் பின்னால இருந்து பண்ணிருப்பான். ஆல்ரெடி இவனோட கொஸ்டும் கம்ப்ளீட் ஆயிருக்குமா, அதனால தான் இவனோட மானா எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு சைடு இதே மாதிரி அவன் ஃபயர் அட்டாக்கே பண்ணியிருந்தா மத்தவங்க முன்னாடி இவன் வந்து மாட்டிப்பான். இவன் தான் அதை பண்றான்னு. அதனால நான் சாதாரணமான அட்டாக்ஸையும் பண்ணணும், அப்பதான்
இவங்களோட கண்ணுக்கு நான் மாட்ட மாட்டேன். அதே மாதிரி அங்க ஃபயர் அட்டாக் வச்சு அது இன்னமும் தாக்குறானா அது நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. கிட்டத்தட்ட ஹெச்பியும் 10க்கு கீழே போயிடுமா. அங்க கர்னல ஒரு ஸ்பெல்ல போகுது. அதனால ரைனோ அங்க இருக்கிற கிரிஃபன்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அங்க சம்மன் ஆகுது. அது பத்தாது நம்ம ஹீரோ வேணும்னு ஒரு பொண்ணு வேற அடிக்கடி நம்ம ஹீரோவையே நோன்னு இருப்பால, அந்த பொண்ணோட கேங்கும் இங்க வருது. நான் எதிர்பார்க்கல இவங்க எதுக்காக இங்க வந்தாங்க. அவ்வளவுதான், இதே மாதிரி போச்சுன்னா காலி. ஒரு சைடு இவங்க, இன்னொரு சைடு அவங்க, நடுவுல நான் மாட்டின்னு இருக்கேன். சைடு அந்த லீடருக்கும் ரொம்ப கடுப்பா இது. ஆமா, இந்த பைத்தியக்காரங்களாம் யாரு? வேற வழியில யாரு வந்தா என்ன, இந்த இன்னசென்ட்டான யூசர்ஸ் இவங்களையும் கொன்றுங்க. அதே மாதிரி அவங்க கொல்றதுக்கு ஆரம்பிக்க நம்ம ஹீரோக்கு அங்க யாரு பக்கம் சண்டை இன்னொன்னே தெரியல. அதனால நம்ம ஹீரோ ரொம்ப குழம்பி போயிடறான். இந்த சைடு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், நான் எப்படியாச்சும் அந்த மாஸ்டரை டேக் டவுன் பண்ணணும். இப்படி இவன் யோசிக்கும் போதே அந்த மேஜ் பொண்ணு அவ மேல அட்டாக் நடக்க போகும். ஜூயாங் காப்பாத்தி விடுறான். ஆமா, இவன் எதுக்கு அவங்களோட ஆளுங்களே தாக்குறான்? சிஸ்டர் என்ன ஆச்சு? அதுவா எனக்கு தெரியல. இவன் அவனோட ஆளுங்களே தாக்குறான். அட அப்போனா இந்த சைடு நம்ம ஹீரோவும் எல்லாரையுமே தாக்கின்னு இருக்கானா. கிட்டத்தட்ட டைம் முடிய போகுது. 12 மணி ஆயிட்டா அவ்வளவுதான். இவனோட ஸ்கில்லும் ரீசெட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையுமே அங்க தாக்கிறான். கடைசியில் அங்க 12 மணி அவன் ஒரு மின்சன் ஓடி போய் டக்குன்னு அவனோட ஸ்கில்லையும் காப்பி பண்ணிக்கிறான். இந்த வாட்டி ஒரு பயங்கரமான ஃபயர் ஸ்கில்லை அவன் காப்பி பண்றான். இந்த இடத்துல நிறையவே மாஸ்டர்ஸ் வந்துனே இருக்குமா. அதான் அவன் கொள்ள இவனோட பவர் லெவலும் இன்னமும் ஏறிக்கினே இருக்கு. அந்த ஸ்கில்லே எப்படிதான் எவ்வளோக்கு எவ்வளோ இவன் கொள்றானோ அதுக்கேற்ற மாதிரி இவனோட பவரும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நிறைய பவர் இன்க்ரீஸ் ஆகும் போது ஒரு அட்டாக் அவன் பண்றான். இது டைரக்டா கர்னல் மேல பார்த்தா கர்னலோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுது. கர்னல் அங்கேயே முட்டி போட எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அவ்வளவுதான், கர்னல் காலியா, நம்ம என்ன ஜெயிச்சிட்டோமா? அப்புறம் தான் நம்ம ஹீரோ நோட் பண்றான் அது ஒன்னும் தோக்கல. இன்னொரு அட்டாக் வந்து இதனால ஒரு பயங்கரமான அட்டாக் அப்படியே டிராவல் ஆகிதான். அங்க இருக்கிற யாராலையுமே தாக்க பிடிக்க முடியல. இதை நான் ஹேண்டில் பண்ண முடியலன்னா அவ்வளவுதான், நான் இங்கேயே இறந்து போயிடுவேன். இப்படி இவன் யோசிப்பானா. நல்ல வேலை அந்த டேங்க் அந்த மேஜர் பொண்ணோட பிரதர் அவன் காப்பாத்துறான். அவனோட சிஸ்டரை காப்பாத்தினேன். ஸோ அதுக்காக தான் நான் உன்னை காப்பாத்துறேன். அங்க அவருக்கே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா அந்த பவர் லெவல் அது ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படியே அது பண்ண அட்டாக்கையும் தாக்க பிடிக்கிறாங்களா நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான ஃபயர் பால் வச்சு தாக்குறானா. அந்த இடத்துலயே அது காலி ஆகுது. அங்க அதை சுத்தி ஏகப்பட்ட ஐட்டம்ஸும் தான். அங்க லீடரும் சொல்றான், மரியாதையா எல்லாருமே தள்ளி போங்க. அங்க இருக்கிற ஐட்டம்ஸ் அது எல்லாமே எனக்கு சொந்தமானது. அப்படி யாராச்சும் நடுவுல வந்தீங்க கண்டிப்பா நான் உங்களை கொன்றுவேன். உங்களுக்கே தெரியும் என்னோட ஆளு தான் அந்த கர்னலை தோக்கடிச்சான். இந்த சைடு நம்ம ஹீரோக்கும் கோஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது. நீங்க இன்னமும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்த விட்டு டெலிபோர்ட் ஆக போறீங்க. இங்க டோட்டோரியல் கிரவுண்ட்ல உங்களோட ரிவார்டை கிளைம் பண்ணிக்கலாம். ஜூயாங் அந்த இடத்துக்கு போய் பாக்குறான் என்ன கிடைச்சிருக்குன்னு. இடத்துல பாஸை டிஃபீட் பண்ணதுக்கு அவனுக்கு ஒரு ஐட்டமும் கிடைச்சிருக்கு. இதை பார்த்தோன்னே லீடருக்கு ரொம்ப கடுப்பாகுது. அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது ஜூயாங் தான் அந்த சைக்கோபேத் அந்த ஃபயர் அட்டாக்ஸை வச்சு எல்லாரையுமே கொன்னால அது இவன் தானே. நம்ம விடக்கூடாது. என்னோட ஐட்டம் யாடா நீ எடுக்கிற தாக்கலான்னு வரான். ஆனா அதுக்குள்ள ஹீரோவும் டோட்டோரியல் கிரவுண்டுக்கு வந்துடுறான். ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் அவனுக்கு கிடைக்குது. இதெல்லாம் அவனுக்கு புரியவும் இல்லை என்னதுன்னு. ஒரு ஃபேரியும் வரா. ஹலோ ஹீரோ, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன். என்னோட பேரு ஈகோ. நான் தான் இந்த டோட்டோரியல் அசிஸ்டண்டா உங்களுக்கு இருக்க போறேன். டோட்டோரியல் கிரவுண்டோட அசிஸ்டண்டா? இதுக்கும் மேல ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் எனக்கா? ஆமா, உங்களுக்கு நான் அசிஸ்டண்டா இருக்க போறேன். அதே மாதிரி நீங்க தான் மெயின் கோஸ்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா ஹீரோ? இனிமே ஆச்சரியமா வரான். டோட்டோரியல் அசிஸ்டன்ட் இது இருக்குன்னு அவன் எதிரே பார்க்கல. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு என்ன டவுட் ஆகுதுன்னா, ஏன்னா இதனால இவனோட ஸ்கில்ஸை இன்னமும் பயங்கரமா அப்டேட் பண்ண முடியும். அந்த ஃபேரியும் சொல்றான், நம்ம என்ன ரிவார்ட் கலெக்ஷனை ஆரம்பிக்கலாமா? இதை நீங்க ஆரம்பிச்சுட்டா உங்களோட ட்ரேட்ஸை இன்னமும் அப்டேட் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரேட்ஸை அப்டேட் பண்றது என்னன்னா, இப்போ நம்ம ஜூயாங் கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குன்னா அதோட லெவலை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக முடியும். அங்க கரண்டான லெவலையும் அவ காட்டுறா. இதுல ஏதாச்சும் ஒன்னதான் இவனால அப்டேட் பண்ண முடியும். ஸோ அதனால அவன் யோசிக்கிறான் எதை பண்ணலான்னு. எஸ்பியை தான் ஏத்துற மாதிரி அவன் ஸ்கில்லை பாக்குறான். ஏன்னா அது வழியா அவனால இன்னமும் லெவலை பார்க்க முடியும். ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கே தெரிய வருது என்னன்னா, நம்ம ஹீரோ கரண்டா ரொம்ப வீக்கா இருக்கான். நைட் ஓடி வராம இந்த அவனோட ஸ்கில்ல மாத்தாம இருந்தா கண்டிப்பா கேனல இவனால தோக்கச்சிருக்க முடிஞ்சிருக்காது. அதனால நான் இந்த ஸ்கில் காப்பி அந்த ஸ்கில்ல தான் இன்னமும் நான் அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். இதனால இப்போ நம்ம ஹீரோவால 4 ஸ்கில்ஸை ஒரே நேரத்துல பயன்படுத்த முடியும். நான் லக்கியா இருந்தா எனக்கு 8 காப்பீஸை பயன்படுத்துற மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஈகோ ஃபேரியும் கேக்குது, ஆமா இதுக்கப்புறம் நம்ம என்ன நீங்க கிளைம் பண்ணாத சில பல ஐட்டம்ஸை நம்ம பார்க்கலாமா? இல்ல ஒரு ஸ்வாட் இருக்கு என்ன ஒண்ணு, அதுவும் ஒரு ஃபயர் ஆட்ரிபியூட்டோட இருக்கிற ஒரு ஸ்வாட் தான். இதனால நம்ம ஹீரோ லைட்டா கடுப்பாவறான். ஏன்னா எப்பயுமே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஃபயர் ஆட்ரிபியூட் இருக்கிற மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைச்சிக்கினே இருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஸ்வாடுக்கும் அதே பவர். நெக்ஸ்ட் அவன் அந்த மாஸ்டரை கொண்டு இருப்பான்ல, அதுக்கு இவனுக்கு ஏகப்பட்ட எஸ்பி எல்லாம் கிடைச்சிருக்கும். பாஸ் மாஸ்டரையும் வளைச்சிருப்பான்ல, அதுக்கு ஒரு நெக்லஸ் தான் இவனுக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு SS ரேங்க்ல இருக்கிற கர்ஸ்ட் நெக்லஸ். அதுல இருக்க ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அந்த ஸ்டாட்ஸ் அவ்வளவு அதிகமா இருக்கு. இதுவே எவ்வளவு அதிகமா இருக்குன்னா அந்த பாஸ் மாஸ்டரோட அதோட ஸ்கில் இது
எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் அதை அவன் செக் பண்றானா. அதை பார்த்து அவன் ஆடி போறான். அதுல ஒரு ஸ்கில் இருக்கு, அது வழியா நம்மளோட ஹெச்பி அது 10க்கும் கீழே போனா நம்மளால ஃபுல் ஹெச்பியை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்மளோட பவரை 50%க்கும் மேல ஏத்திக்க முடியுமா. இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை நான் பார்த்ததே இல்லை. இது ஒண்டி அங்க ஆக்டிவேட் ஆயிருந்தா அவ்வளவுதான், நான் கண்டிப்பா அங்கேயே காலி. நல்ல வேலை கேனலோட அந்த டிவைன் ஸ்கில் அது ஆக்டிவேட் ஆகலாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு கிட்டத்தட்ட 20,000க்கும் மேல எஸ்பி வந்திருக்குமா. எல்லாத்தையுமே வச்சு நிறையவே சிம்பிளான ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிக்கிறான். முக்கியமா சேஃப்டி முக்கியம், அதுக்காக சேஃப்டிக்காகவே நிறைய ஸ்கில்ஸ் அவன் அப்டேட் பண்றான். அங்க இதனாலேயே ஆளு ரொம்ப டயர்ட் ஆயிடுவான். எனக்கு வந்து இது போதும். ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேரியை ஒரு குண்டை தூக்கி போகுது. இல்ல இது ஒண்டிதான் ஜஸ்ட் ரிவார்டுன்னு இல்லை உங்களுக்கு, நான் ரியலான டுட்டோரியல் கோஸ்டே இப்போதான் ஆரம்பிக்குது. ஏன் இப்படி சொல்றேன்னா அந்த மெயின் கோஸ்டோட இன்னொரு விஷயத்த நீங்க நல்லா பாத்தீங்களா. இதுல என்ன போட்டிருக்கோம்னா பத்தியும் இந்த மனுஷங்களையும் நம்ம ஹீரோ தான் காப்பாத்தணும்னு போட்டிருக்கோம். கூடிய சீக்கிரத்துல மொத்த பீயிங்ஸ் வந்து இது ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்க போகுது. அதுங்க எல்லாமே வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்தா இங்க வரப்போகுது. அதனால நீ தான் எல்லாரையுமே காப்பாத்தணும். அதுக்கப்புறம் நியூஸ் மீடியான்னு அந்த ஹேசாங்க அவன் கிட்ட இன்டர்வியூ கேக்குறாங்க. ஏன்னா ஸ்கை ஐலாண்ட்ல இருக்கிற அந்த பாஸ் அவன் தோத்து போயிட்டான். அதுக்கு காரணம் யாரு, யார் அதை பண்ணா, அதை பத்தி இன்னமும் உங்களால சொல்ல முடியுமா. நாங்க தான் கஷ்டப்பட்டு அதை தோக்கடிச்சோம். அது இருக்கட்டும், இந்த மாதிரி அதோட ரிவார்டு வந்து என்னது அப்படின்னு கூட்டத்துல யாரோ ஒருத்தங்க கேட்க நம்ம ஏசாங்க்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அந்த ரிவார்டை நம்ம ஏசாங்கால அடைய முடியல. அந்த பாஸ் மாஸ்டரோட ரிவார்டு வந்து ஒரு ஸ்கில்ல பூஸ்ட் பண்ற ஒரு ரிவார்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடறான். இது எல்லாத்தையுமே டிவில நம்ம ஹேஜேவும் பார்த்துன்னு இருக்கான். இப்போ ஏசாங்க செம்ம கடுப்பா இருக்கான். பிடிச்சு போனால அந்த ஆளு ஒண்டி மாட்டினானா அவ்வளவுதான், அவனை கொன்னே போட்டாலும் ஆச்சரியம் இல்லை, அந்த அளவுக்கு கடுப்பா இருக்கான். இந்த சைடு நம்ம ஹேஜியும் கால் பண்ணினே இருக்கான். இருந்தாலும் அவன் காலையே எடுக்கல. நம்ம ஹேஜிக்கு என்ன டவுட்னா அங்க வித்தியாசமா யாரோ ஒருத்தங்க ஹேஜியை காப்பாத்திருப்பாங்க. அது வந்து நம்ம ஹீரோவா இருக்குமோ, அந்த பர்சன் உருவாக்குன அந்த ஃபயர் பால். ஏன்னா அந்த பர்சன் உருவாக்குன அந்த ஃபயர் பால் அது வந்து டிஃப்ரெண்டா இருந்தது. அதுக்குள்ள ஹேஜிக்கு நம்ம ஜூயாங் கிட்ட இருந்து கால் வருது. நம்ம ஹேஜிக்கு ரொம்ப சந்தோஷமாயிது. ஹலோ ஜூயாங், என்ன ஆச்சு, நீ தானே என்ன காப்பாத்தினாங்க. இந்த கேனல் ரைட்ல நீ வந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. என்னது என்ன நீங்க சொல்லிருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னால அங்க கலந்துக்க முடியல, அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. என்ன பேசின இருக்க, நான் உன்னை பார்த்தேன். ஏன்னா உன்னோட மேஜிக் கியர் எனக்கு தெரியாதா. அதே மாதிரி அந்த காப்பாத்தின அந்த பர்சனோட பிசிக்கும் இந்த ஒரே மாதிரி தான் இருந்தது. ஆனா என்ன ஒண்ணு, உன் கூட பேசலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள நீ மஞ்சு போயிட்டேன். அட என்னப்பா நீங்க பேசின இருக்கீங்க, நான் வந்து அங்க ரைடுக்கு வர கூட இல்ல. எனக்கு தெரியும் ஜூயாங், அது வந்து நீ தான். இல்ல இது வந்து நான் இல்ல, மன்னிச்சிருங்க. என்னால அந்த ரைட்ல ஜாயின் பண்ண முடியல. அதே மாதிரி அந்த டைம்ல நான் அங்க இல்லவே இல்ல. அந்த டைம்ல தான் நான் குளிச்சு நின்றனே இப்படின்னு நம்ம ஹீரோ கட் பண்ணி விட்டுறான். அங்க இப்பதான் உனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இதுக்கு மேல அவ தொல்லை பண்ண மாட்டாள. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட மண்டையிலையும் அதே வாய்ஸை கேட்டுக்கினே இருக்கு. ஃபேரி தான், அதுதான் அங்க சொல்லுது, நீங்க தான் இந்த உலகத்தை காப்பாத்த வந்திருக்க ஒரு ஹீரோ. ஏன்னா இந்த உலகத்துல கூடிய சீக்கிரத்துல இந்த டைமென்ஷன்ல இருக்கிற ஆளுங்க வந்து இன்வைடர் பண்ண போறாங்க. அதனால நீங்க தான் இந்த உலகத்தை காப்பாத்தணும். ஆனா அதுக்கு நீங்க கவலைப்பட வேணாம். ஏன்னா உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷலான பவர் இருக்கு. இதுதான் ஸ்கில் மாஸ்டர். வந்து உங்களுக்கு காடால கொடுக்கப்பட்ட ஒரு பவர் தான், ஒரு டிவைன் பவர்னே சொல்லலாம். ஆனா நம்ம ஹீரோக்கு அவளுக்கும் நம்பிக்கையே இல்ல. என்னது டிவைன் பவரா, அதுவும் எனக்கா, அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. வாய்ஸும் திரும்பவும் அவன் கிட்ட சொல்லுது, நீ அவளுக்கெல்லாம் யோசிக்க வேணாம். ஏன்னா நீ இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட முறை நிறையவே டீமன்ஸை கொண்டு இருக்க. இதே மாதிரி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸும் உனக்கு கிடைச்சிருக்கு. உன் கையில ஒரு டிவைனான பவர் இருக்கு, அதுவும் காடு கையில இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு டிவைன் பவர். உனக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு ஹீரோவா உன்னோட பவரை வச்சு இந்த உலகத்தை காப்பாத்தணும். இப்போ எல்லாமே உன்கிட்ட தான் ஒரு ஆப்ஷனா இருக்கு. நீ இந்த உலகத்தை காப்பாத்த போறியா, உலகத்தை காப்பாத்த போறது அது ஒன்றும் மிகப்பெரிய பேர்டனோ அந்த மாதிரிலாம் இல்ல. அதனால நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். எல்லாமே உன் கையில தான் இருக்கு. உன் கையில ஏகப்பட்ட சாய்ஸ் இருக்கு. உன்னோட சாய்ஸை தேர்ந்தெடுத்து நீ வந்து பண்ணலாம் அப்படின்னு ஏஞ்சல் பொண்ணு அங்க சொல்லிடுறா. அங்க நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. இந்த சைடு நம்ம ஹேஜி அவ பார்த்தா ஒரு மைண்ட் மேப் எல்லாம் போடுறா. அவன் கிட்ட ஹீலிங் ஸ்கில் இருக்கு, ஃபயர் ஸ்கில் இருக்கு, அந்த சைக்கோபேத் இது எல்லாத்தையுமே கணக்கு போட்டா கணக்கு கச்சிதமா வருது. ஜூயாங் அவன் தான் கண்டிப்பா சைக்கோபேத்தாவும் இருப்பான். அந்த மேஜ் அவன் தான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு இன்னமும் ப்ரூஃப் தான் இல்ல. நான் என்னால அவனை ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணாம அவளைக்கும் சொல்ல முடியல இந்த மாதிரி அவன் தான் இந்த விஷயங்களை பண்ணான்னு. எனக்கு இன்னமும் புரியல எதுக்காக அவன் மேல இப்படி நீ ஒரு மாதிரி இதுவா இருக்க. நான் உண்மையை சொன்னா உனக்கு தான் புரியலன்னு சொல்லுவேன். எஸ் ரேங்க் ஜோனுக்கு போயிட்டா அவ்வளவுதான். நம்மளுக்கு எப்போ என்ன ஆகும் அது வந்து நம்மளுக்கே தெரியாது. எப்போ ஆனாலும் நம்ம எந்த போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே சைக்கோபேத் மாதிரி அவனை மாதிரி ஒருத்தன் நம்மளோட பார்ட்டியில இருந்தா அவ்வளவுதான், நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. நம்மளும் மாசா இருக்கலாம். இதே மாதிரி மேக்ஸை வச்செல்லாம் கணக்கு போட்டு ஜூயாங் வந்து நாளைக்கு டி ரேங்கா இருக்கிற அந்த கேவ் ஸ்பைடர் அங்கதான் வரப்போறா அப்படின்னு சொல்றான். பிரதர்காரனுக்கு எதுவும் நம்பிக்கையே இல்லை இப்படி எல்லாம் நடக்கும்னு. அடுத்த நாளே ஜூயாங் தெரியாதனமா அங்க வந்து மாட்டிப்பானா. அங்க ஜூயாங்க அவ புச்சு போட்டுறா. நான் ஒன்னும் ஹண்டிங்க்கெல்லாம் போகல, எனக்கு தெரியும் அங்க
எவ்வளவு நம்ம ஹீரோ ஆக்டிங் பண்ண பாக்குறான். அதெல்லாம் அவ வந்து விடவே இல்லையே. எனக்கு தெரியும்பா, உன்னை பத்தி எல்லாமே தெரியும், நீ ஏன் உண்மையை சொல்லக்கூடாது? ஏன்னா நீ வந்து மறைச்சுன்னு இருக்க இது வரைக்கும். இல்ல நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் ஜஸ்ட் ஒரு ஹீலர் தான். என்னப்பா நீ வந்து எங்க பின்னாடி எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் பண்ண இருக்க, அது நான் வந்து உங்க முன்னாடி ஆக்டிங் பண்றேனா? எனக்கு தெரியல நீங்க என்ன பேசுறீங்கன்னு. ஒரு கட்டத்துல அந்த பிரதர்காரனும் சொல்றான், ஹேய் நான் வந்து உனக்கு 500 தரேன், இப்போதைக்கு ஒரு அவருக்கு எங்க கூட வா. ஏன்னா அவ வந்து தின்ன மாட்டா, அவ இப்படிதான் அவளோட மைண்டை நீ மாத்தலான்னு பார்த்தா கண்டிப்பா மாத்த முடியாது. அதனால நாங்க போற எத்துக்கு ஒத்துக்குவோம், நாங்க அதுக்கேத்த மாதிரி பேவும் பண்றோம். அதுக்கு அவன் ஒத்துக்கிறான். இதே மாதிரி அங்க போறாங்களா, கேஜிக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அவளும் ஒத்துக்கிறா. சரி வா நம்ம போகலாம். நான் போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ திரும்பவும் ஒரு விஷயத்த சொல்றான், கொஞ்சோண்டு வெயிட் பண்ண முடியுமா? இந்த மாதிரி நான் பாத்ரூம்க்கு போயிட்டு வந்துடுறேன். ஆனா அப்புறம் தான் இவங்களுக்கு விஷயமே புரியும், இந்த மாதிரி இவன் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டானா, என்ன திரும்பவும் அங்க போக போறியா என்ன? ஆமா இந்த மாதிரி நான் போய் தான் ஆகணும். எதுக்கு இந்த மாதிரி ஸ்கில்ஸை காப்பி பண்ணதான். இதே மாதிரி கேவுக்கு நெக்ஸ்ட் சீன்ல அவங்க போறாங்களா, போற வழி முழுக்க அவன் வந்து கேட்டுக்கினே இருக்கா. வந்து தெரியும் அது வந்து நீ தானே. அவன் கேட்காத மாதிரி அவன் நடிக்கிறானா. ஒரு கட்டத்துல அங்க வந்து கேட்டுக்கினே இருக்கா, ஏ ஜூயாங் நீயும் நானும் ஒரே இண்டஸ்ட்ரி தான், அதனால இதை ஒரு சீக்ரெட்டா நான் வச்சுப்பேன்ப்பா, யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். அட நீங்க என்ன சொல்ல இருக்கீங்க, இன்னமும் எனக்கு புரியல. ஆனா அவ இன்னமும் கேட்டுக்கினே இருக்காளா. இதனால ஹீரோக்கும் வேற வழி தெரியல. சரி நான் சொல்றேன், ஆனா யாரு கிட்டயும் நீங்க சொல்லக்கூடாது. கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி எனக்கு இப்பதான் புரியுது உன்கிட்ட எதுக்கு என்ன கம்பேர் பண்ண ரொம்ப அதிகமா மேஜிக் இருக்குன்னு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்கிட்ட கியர் போனஸ் இருக்கு. அவ புக்கை பத்தி எல்லாம் கேக்குறான். ஏன்னா புக்கை வச்சுதான் இவளுக்கு பயங்கரமான ஸ்கில் எல்லாம் கச்சிருக்கும். ஆமா நீ எந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் பயன்படுத்துற? அதுக்குள்ள பிரதர்காரனும் சொல்றான், ஹேய் நீங்க வந்து இதே மாதிரி பேசிக்கினே இருக்க கூடாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஹை லெவல்ல இருக்க ஒரு டி ரேங்க் ஃபீல்டுக்கு வந்திருக்கோம். இதே மாதிரி நீங்க பண்ணா அவ்வளவுதான், நம்ம இங்கேயே வந்து போற மாதிரி ஆகும். இதே மாதிரி ஜூயாங் உனக்கும் இதை கம்ப்ளீட் பண்ணா உனக்கான அந்த 500 அது வந்து கிடைக்கும். இதனால நம்ம ஜூயாங் ஒரு ஸ்வாட் இருக்கிறான். அதை பார்த்து அவ ரொம்ப ஆச்சரியமாவரா. ஏன்னா அது ஒரு மேஜிக் பவராலான ஒரு ஃபயர் ஃபிளேம் ஸ்வாட் தான். இப்போ ஈவன் நீ ஒரு மேஜிக் ஸ்வாட் யூசரா? உங்க ஹீரோவும் சொல்றான், சரி இதுக்கு மேல முன்னாடி இருக்க விஷயத்த அவங்களுக்காக கிளியர் பண்றேன் இப்படின்னு உள்ள போறான். ஏன்னா அது ஒரு ஃபயர் ஸ்வாட். இந்த ஸ்வாடை வச்சு அவனால ஐஸ் அட்டாக் எல்லாம் பண்ண முடியுது. அதே மாதிரி நிறைய ஸ்கில்ல அந்த ஸ்வாடை வச்சு அவன் பயன்படுத்துறான். அவன் தாக்குற ஒரு அட்டாக்லயும் பாய்சன் இருக்குமா, அதனால எல்லா மாஸ்டரும் அங்கேயே அழிஞ்சு போகுது. பரவாயில்ல நான் எதிர்பார்க்கல இந்த ஐஸ் அட்டாக் இதுவும் அந்த அளவுக்கு மோசமா இல்ல. அங்க ஏஜி தான் ரொம்ப ஷாக் ஆகுறா. என்ன அப்பனா நீ ஒரு ஃப்ளேம் மேஜ் இல்லையா? நம்ம ஹீரோ அங்க அதெல்லாம் கண்டுக்காம அவனோட பவர்ஸை பத்தி தான் அவன் யோசிக்கிறான். ஃபயர் அட்டாக் அது வந்து ஏதோ ஒரு விஷயத்துல லேக் ஆகிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும் மத்த மேஜிக்கை கம்பேர் பண்ணா. நான் ஏஜிக்கு என்ன டவுட்னா இவன் உண்மையிலேயே என்னதான் அப்படின்னு தான் டவுட். ஏன்னா இவனால எல்லா வகையான அட்டாக்கையும் பண்ண முடியுது. இதுக்கப்புறம் ரெஸ்டாரண்டோட சீனை காட்டுறாங்க. ஹேஜி பிரதர்காரன் அங்க ஹீரோவும் இருக்கான். நம்ம ஜூயாங் அந்த ஹண்ட் முடிஞ்சவனே ஓடி போயிடலான்னு பார்த்தான். ஆனா அவனால முடியல. என்ன இருக்கும்னா நம்ம ஹீரோ வந்து அங்க போய் அட்டாக் பண்ணிருப்பான்ல, அதுல அந்த மாஸ்டரோட சோலை அப்சர்வ் பண்ணிருப்பான். அதனாலயே என்னவோ தெரியல அங்க எந்த விதமான ஐட்டமும் டிராப் ஆகல. ஏன்னா சோலே இல்லாத போது எப்படி அங்க ஐட்டம் டிராப் ஆகும்? இப்போ நம்ம ஹீரோ கிட்ட சோலும் இருக்கு, அதுக்கும் மேல ஹேஜி காசையும் கொடுக்கணும். அப்பனா என்ன, அப்ப எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா? சரி அதுக்கு பதிலா நீ வந்து எங்களுக்கு ட்ரீட்டை கொடுக்கணும். சரி நான் ஒத்துக்கிறேன், நானே எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறேன். இதுக்காக தான் நம்ம ஹீரோ இங்க மாட்டிக்கினா அவனால ஓடவும் முடியல. அங்க ஜூயாங் கிட்ட அவ சொல்றான், ஹே ஜூயாங் இனிமே இந்த ஃபீல்டுல மாஸ்டர் சோண்டி தான் நம்மளுக்கு தடையா இருக்கும் அப்படின்னு இல்ல. சில டைம் கடைசியா அந்த பாஸ் மாஸ்டர் அழிக்க நம்ம போவோம்ல, டைம்ல தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆனா ஒன்ஸ் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அங்க வந்து பிரச்சனை இல்ல. ஆனா பாஸ் மாஸ்டரை ஹண்ட் பண்ணும் போது நீ தனியா ஒன்னும் ஹண்ட் பண்ணக்கூடாது, அது ரொம்ப ஆபத்தான விஷயம். அதுக்கும் மேல நல்ல ஹை லெவல் ஃபீல்டுல ஒரு டேங்கோ இல்ல ஒரு ப்ராப்பரான ஷெட்யூலோ இல்லாம நீ போனா அதே மாதிரி அந்த டாக்ஸஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதும் அந்த ஐட்டம்ஸ் சேல் பண்ற விஷயமும் ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த கான்ட்ராக்டை கொண்டு வந்திருக்கேன். ஏன் எங்க கூட நீ ஜாயின் பண்ணக்கூடாது? நான் வந்து உனக்காக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ எங்க கூட இரு, நம்ம நிம்மதியா ஹண்டிங் பண்ணலாம் என்ன? அப்போனா நான் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணணுமா? ஆமா அதேதான். நீ வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டா எப்பயுமே ரிலேபிளான அந்த ஆளுங்க கிடைப்பாங்களான்னு கேட்டா இது ரொம்ப கஷ்டம். அதுக்கும் மேல நம்புற ஆளுங்களும் இருக்கணும், நீயும் ஸ்ட்ராங்காவும் இருக்கணும். அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரியோட சீக்ரெட்டை நான் உன்கிட்ட சொன்னேனே. ஒரு இடத்துல மாஸ்டர் சேர்ந்து போகுதுன்னா அந்த இடத்துல ஐட்டம்ஸ் ஒண்டி தான் விட்டு போகும். இதுவே ஒரு பர்சன் இறந்து போனா அந்த இடத்துல அவனோட பேர் அப்படியே விட்டு போகும். இப்போ உன்னால தனியா உன்னோட பேரை பெஸ்டா மாத்த முடியலன்னா உனக்கு வேற வழி இல்ல. மாதிரி மத்தவங்களோட ஹெல்ப் வழியா உன்னால பெஸ்டா மாற முடியும் அப்படின்னு கான்ட்ராக்ட வேற நீட்டி விட்டுறாங்களா. இதுக்கும் மேல வீட்டுக்கு நெக்ஸ்ட் டோராவே என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு வாழுவான். இதுக்கு மேல உனக்கு வேற என்ன வேணும்? அப்போனா நீ சொல்ற அந்த ரொம்ப அழகான பொண்ணு, நீ சொல்றது கரெக்ட் தான், அது வேற யாரும் இல்ல, அது நான் தான். சரி இந்த கண்டிஷன் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, என்னால இதை மறுக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். அப்படியா? அப்பனா சீக்கிரம் அதை சைன்
சைன் போடு அந்த கான்ட்ராக்ட்ல. இதே மாதிரி அங்க சைனை போடுறான். ஏய் நீ வந்து உக்காரியா? இதே மாதிரி போச்சுன்னா எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. அங்க இதுக்கப்புறம் ஹெய்ஜி வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறாளாம். அந்த ஃபீல்டு, வெளியில போறது, ஹண்டிங், இது எல்லாமே. அதனால நீ எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். இந்த கார்டையும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாத்துக்கிறேன் இந்த காசு விஷயம் எல்லாமே. இதுக்கு மேலேயும் உனக்கு ஏதாச்சும் சொல்லணுமா? இல்ல ஒன்னும் இல்ல. மாதிரி பேட்டில் ஃபீல்டுக்கான காம்பேக்டும் அங்க ஆரம்பிக்குது. அங்க பயங்கரமா நம்ம ஹீரோ தாக்கும்போதே சொல்றான், இப்போ நான் ஃபர்ஸ்ட் சண்டை போடுறதை விட இது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. மேல ஹேஜி அவதான் மேனேஜர். அந்த மேனேஜர் ரொம்ப பிரிட்டி. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? வாலண்டியரா அவங்களே மேனேஜரா இருக்காங்க. இதுவே எனக்கு போதுமே. முகமது மேலாம் எனக்கு பொறாமையெல்லாம் இல்ல. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட தான் இப்போ ஸ்பெஷலான அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இப்போ அவனோட லெவலும் பயங்கரமா அதிகரிக்குது. இதுக்கு மேல அந்த ஹேசாங்க பார்த்தலாம் நம்ம ஹீரோ பயப்பட தேவையில்ல. ஏன்னா அவனை கம்பேர் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங். இதுக்கும் மேல இப்பதான் ஒரு மாஸ்டர் அழைச்சிருப்பான். அது வழியா பிளட் காம்பேக்ட்னு ஒரு ஸ்கில் உனக்கு கிடைச்சிருக்கும். இது கூட ஃபயர் பால ஒன்னு செத்தா அவ்வளவுதான். பவர் லெவல்லாம் சும்மா பயங்கரமா இருக்கும். அதை வந்து நான் ட்ரை பண்ணோம். அங்க ஹேஜி வேற வந்திருப்பாளா. ஹேஜி கிட்ட அவன் போகும்போதே சொல்றான், ஹேஜி நம்ம வந்து ஒரு பெரிய ஃபீல்டுக்கு போகலாம். ஏன்னா நம்ம ஹீரோக்கு என்னன்னா அங்க போய் அவனோட பவரை டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் இப்படி சொல்றானே. நெக்ஸ்ட் சீன்ல ஹேஜியும் அதே விஷயத்த யோசனை இருக்கா. அங்க பிரதர்காரனும் கேக்குறான், ஆமா நம்ம என்ன உண்மையிலேயே அந்த சி ரேங்க் ஃபீல்டுக்கு போக போறோம்? நான் நம்மளோட லெவல் பாத்தியா ரொம்ப கம்மி தான். இல்ல அட்லீஸ்ட் நம்ம போய் பார்க்க வச்சு செய்யணும்ல. ஹேஜியோட பிரதருக்கு என்ன பிரச்சனைனா இவங்க எல்லாருமே போற அந்த சி ரேங்க் ஃபீல்டு இந்த இடத்துக்கு போனோம்னா கூட ஒரு 30க்கும் மேல லெவல் இருக்கணும். 30ல இருந்து 40 வரைக்கும் இருக்கணும் லெவல். நம்ம ஜூயாங்கோட லெவல் பார்த்தா வெறும் 15 தான். ஆனா நம்ம ஜூயாங் அதை பத்திலாம் கவலைப்படல. இல்ல நீங்க வந்து என்னை பத்திலாம் கவலையே பட வேணாம், நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு தான் நம்ம ஜூயாங் சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க ஏகப்பட்ட ட்ரீ மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ரீக்ரியேட் ஆயினே தான் இருக்கும். ஏன்னா இவங்க இருக்கிற ஏரியா இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் இடத்துல. பாட்டி அது தாக்கவதா ஏஜியோட பிரதர் அவங்க ப்ரொடெக்ட் பண்றான். அங்க பின்னாடி ஹீரோவும் சொல்றான், இன்னைக்கு வந்து வழக்க போல இல்ல, எல்லாமே டிஃப்ரெண்டா போக போகுது. இன்னைக்கு ஃபயர் பால் அந்த ஸ்கில்ல நான் காப்பி பண்ணிருக்கேன். அது கூட பிளட் காம்பேக்ட் அந்த ஸ்கில்லையும் பேக்கப்பா 2 ஸ்கில்லையும் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அங்க ட்ரீ மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்தா அதுங்க எல்லாத்தையுமே அவன் தரமட்டமா அழிக்கிறான். அங்க ஒன்னுத்தையும் அவன் விட்டு வைக்கல. ஏதோ அவன் தான் அங்க இருக்கிற ஹீரோ மாதிரி எல்லாத்தையுமே அழிக்கிறான். ஹேஜிக்கும் ஹேஜியோட பிரதருக்கும் இப்பதான் புரியுது எதுக்காக இவனை சைக்கோபேத்னு சொல்றாங்கன்னு. அங்க ஃபயர் பால்னு சொல்லி அவன் பயங்கரமா தாக்குறான். அந்த இடத்துல இது எல்லாத்தையுமே ஒரு பர்சனும் வேற ஒருத்தருக்கு ரிப்போர்ட் பண்ண அதையும் இன்னொருத்தர் டிவி வழியா பார்த்துன்னு இருக்காரு. நீங்க சொன்ன அந்த ஸ்கில் அது பக்காவையும் கூட மேட்ச் ஆகுது. டைம் வந்து இன்னமும் போகல, அதுக்குள்ள இவன் வந்துட்டானா? இவனுக்கு பயம்னா என்னன்னு தெரியல போல. பயத்தை இவன் வந்துட்டான். சரி அவனா தன்னால சாகுறதுக்கு வந்திருக்கான், நம்மளே கொன்னலாம். அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது இது அந்த ரைடு மாஸ்டர் தான். இந்த சைடு ஃபயர் பால்னு பயங்கரமா எல்லாத்தையுமே அழிச்சிடறான். அங்க ஏகப்பட்ட ரிவார்டும் இருக்கு. இது எல்லாத்தையுமே அவன் கலெக்ட் பண்ணுவானா. அவனோட லெவலும் அங்க 15ல இருந்து 17க்கு போயிருக்கும். அங்க சைட்ல ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குமா, அதை எடுக்கிறான். அது பார்த்தா ஒரு ஸ்கெலிட்டனு. அதை பார்த்து அவன் பயந்து போயிடறான். அங்க ஹேஜியோட பிரதரும் வராங்க. ஆமா என்ன ஆச்சு? அது இது வந்து ஒரு ஸ்கெலிட்டனு. நான் என்ன யோசிக்கிறேன்னா நான் ஃபயர் பால் அட்டாக் பண்ணதுல இவங்களையும் நான் கொன்னுட்டேன்னு நினைக்கிறேன். ஹேஜியும் அந்த இடத்துல என்னதான் ஆயிருக்கு அப்படின்னு நல்லா பாக்குறா. அங்க இருக்கிற அந்த ஸ்கெலிட்டன் அது மேல எந்த விதமான ஆர்மரோ இல்ல வெப்பனோ இல்லவே இல்ல. இப்படி பார்த்தா யாரோ ஒருத்தங்க தான் உங்களோட ஆர்மரு வெப்பனு எல்லாத்தையுமே தூக்கி இருக்காங்க. இதெல்லாம் எப்பயுமே நடக்கிற விஷயம் தான். ஏன்னா இந்த இடம் ஒரு சகஜமான இடம் தான். யாரு வேணாலும் எப்பனாலும் கொல்றதுக்கு பாப்பாங்க. அப்பனா இந்த விஷயம் உனக்கும் ஏற்பட்டிருக்கா? இந்த விஷயம் எனக்கும் ஏற்பட்டிருக்கு. என்னோட பார்ட்டியில இருக்க ஒரு மெம்பர் அவன் என்னையே கொல்ல வந்தான். ஹன் பண்ண வராங்கன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு மீனிங் இருக்கும். நம்ம கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும். அதுக்காக தான் அவங்க வருவாங்களே. இந்த மாஸ்டர்ஸை கூட நம்ம சொல்லிடலாம் அதுங்க எதுக்கு அட்டாக் பண்ண வருதுன்னா அதுங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எனிமின்னு. ஆனா இந்த ஹியூமன்ஸ் இருக்காங்களே அவங்கள வந்து சொல்லவே முடியாது. அவங்க எப்போனாலும் எப்படி வேணாலும் மாறலாம். கடக்கிற இந்த ஸ்கெலிட்டனை பார்க்கும் போதே உனக்கு தெரியலாம் என்ன விஷயம்னு. ஆனா அவ டாபிக்கை சேஞ்ச் பண்ற விதமா சரி அதெல்லாம் எதுக்கு, நான் பிரிட்டியா தானே இருக்கேன் அப்படின்னு அவ டாபிக்கையே சேஞ்ச் பண்ண பாக்குறா. அப்புறம் தான் அவன் மனசுலயே சொல்றான் அட்டாக் பண்ண விஷயம் அது வந்து வேறமா ஐட்டம்காகன்னு கேட்டா கிடையாது. நான் அது பின்னாடி ஒன்னும் அவங்க இல்ல. அதே மாதிரி அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு பர்சனை கொல்றது இப்படின்னு. இது எல்லாத்தையுமே மனசுல யோசிச்சுட்டு அங்க டாபிக்கை சேஞ்ச் பண்ணிடுறா. ஃபீல்டுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா எப்போ என்ன ஆகும் தெரியாது. ரொம்ப கிரேசியான ஆளுங்களும் இருக்காங்க. எப்பனாலும் நம்மள தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதெல்லாம் எனக்கு அசால்ட்டு தான். நான் இப்போ கேனலே வந்து தாக்குறதுக்கு ட்ரை பண்ணாலும் அது வந்து எனக்கு ஈஸியான விஷயம் தான். அதனால அவனை ஈஸியாவே தோக்கடிக்க முடியும். நான் இப்படி சொல்லும் போதே அங்க திடீர்னு ஒரு பால் அப்படியே உருண்டு வருது. அது வந்தாத்த செகண்டே அந்த இடம் முழுக்க ஒரு மாதிரி புகையாவுது. ட்ரீ மாஸ்டர்ஸும் அதிகமா வர ஆரம்பிக்குது. சீக்கிரம் எல்லாருமே பின்னாடி இருங்க. ஜூயாங் அப்படியே முன்னாடி ஓடி போறான். இல்ல இது எல்லாத்தையுமே நான் வந்து ஹேண்டில் பண்றேன். நம்ம ஜூயாங்க்கு தெரியல இதையும் வேற ஒருத்தன் பார்த்துன்னு இருக்கான். அதே மாதிரி நம்ம ஜூயாங்க அவன் டார்கெட் பண்ணிட்டான். எப்போனாலும் அவன் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜூயாங் போகும்போது தான் அவன் மண்டையிலேயே அது அடிக்குது. மண்டையில
உண்மையிலேயே பார்த்து இருந்தாலும் ஜூயாங்க்கு அங்க எதுவுமே ஆகல. என்ன யோசிக்கிறான், இந்த மாதிரி ஒரு ஆரோ வச்சு அப்படியே கொல்ல முடியும்னு அவங்க யோசிக்கிறாங்களா? வாய்ப்பே இல்ல. நான் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஜூயாங் அப்படியே உட்கார்றான். அவ்வளவுதான், இது நமக்கான ஹண்டிங் டைம்ல இப்படின்னு அவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் ஒரு மாதிரி மயங்கின நிலைமையில அங்க கிடக்குறான். அந்த இடத்துல இருக்க மாஸ்டரும் நம்ம ஜூயாங்க அட்டாக் பண்ண வருமா, ஹேஜி தான் அந்த மாஸ்டரை தாக்குறான். ஜூயாங்க அவ தான் ப்ரொடெக்டிவ் பண்றான். ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் நம்ம ஹேஜியை சுத்து போடுமா. அவங்க 2 பேருக்கு வேற வழியில அங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும். அதுக்காக இவங்க தப்பிக்கலான்னு பாப்பாங்களா, அங்க பாம தூக்கி எவனோ ஒருத்தன் ஏறிறான். என்ன ஃபைட்டே பண்ணாம தப்பிச்சு இங்க இருந்து போலான்னு யோசிக்கிறீங்களோ? வாய்ப்பே இல்ல. இந்த மாதிரி உங்களை நான் அவ்வளவு சீக்கிரத்துல தப்பிக்க விடுவேன்னு நினைக்கிறீங்களா? சண்டை போடாம இங்க இருந்து ஒருத்தனும் நவரக்கூடாது. ஆமா, யாரு நீங்க? உனக்கு வந்து இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. அவனை ஏன் நீங்க விட்டு போக மாட்டீங்க? நீங்க அப்படியே அவனை விட்டு போங்க, நாங்க வந்து உங்களை அப்படியே உயிரோட விட்டுறோம். ஹீஜி கேட்காம அங்க ஒரு பயங்கரமான ஃபயர் அட்டாக் பண்றா. அதையும் அசால்ட்டா அவனால தடுக்க முடியுது. அந்த மூமெண்ட்டை பார்க்கும் போது தான் நம்ம ஹேஜிக்கு தெரியுது, இந்த கேனல் ரைடு வந்து நடந்திருக்கும். அந்த டைம்ல இதே மூமெண்டோட ஒருத்தனை பார்த்திருப்பா. அதே ஆளுதான் இவன். பரவாயில்ல, நீ பிரிட்டியா இருந்து எவ்வளவு விஷயத்த கண்டுபிடிக்கிற. நான் கண்டுபிடிச்ச என்ன பிரயோஜனம்? நீங்க எல்லாருமே இங்கேயே சாக போறீங்க. அங்க இன்னொரு பாம தூக்கி போறான். அது டைரக்டா அவங்களுக்கு நடுவுல விழுதா. அங்க ஹேஜிக்கும் அங்க பிரதருக்கும் என்ன பண்ணும் தெரியல. ஒரு சைடு பார்த்தா பாமு, இந்த சைடு அந்த மாஸ்டர். நடுவுல பிரதர் வேற ஹீரோவை பாத்துக்கணும். அங்க ஹேஜி தான் எல்லா மாஸ்டரையும் சமாளிக்க. அங்க பிரதரும் எழுப்புறதுக்கு பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோவால அங்க எழுந்துக்கவே முடியல. அவனோட ஸ்கின் ஏதோ எரியற மாதிரி ஃபீல் ஆகுது. அவனோட பாடி மூவ் பண்ணணும்னு ஆசைப்படுது. இருந்தாலும் நம்ம ஹீரோவால அங்க மூவ் பண்ண முடியல. நான் என்ன இப்படிதான் சாக போறேனா? நான் சடனா அவன் கண்ணை திறப்பானா, அந்த இடத்துல அப்படியே ரத்தமா பறக்குது. அதுக்கும் காரணம் ஹேஜி தான். ஹேஜி தான் அங்க முன்னாடி நின்னு ப்ரொடெக்ட் பண்றா. நம்ம ஹீரோக்கு புரியல. ஆமா, எதுக்காக நீங்க என்ன ப்ரொடெக்ட் பண்றீங்க? அப்புறம் தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். நம்ம ஹேஜி தான் ஸ்டார்டிங்லயே சொல்லியிருப்பா, என்னன்னா ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நீ தாராளமா என்னோட பிரதர் பின்னாடி போய் நிக்கலாம். அது எல்லாமே இப்போதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அட ஜூயாங், நீ என்ன முழிச்சிட்டியா? உன்னால இப்போ நடக்க முடியுமா? இது ஒரு ஷேம்லெஸ்ஸான விஷயம் தான். இருந்தாலும் நான் உங்ககிட்ட இன்னொரு ஃபேவரை கேட்கறேன். நீங்க 2 பேரும் இந்த விஷயத்த ஒரு சீக்ரெட்டா வச்சுக்கோங்க. இன்னமும் நீங்க சாகலையா? சரி, கவலை வேணாம், அதான் நான் இருக்கேன்ல. ஹீஜிக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அங்க ஹீரோவும் சொல்றான், நீங்க வந்து கொஞ்சம் பின்னாடி போங்க. ஆமா, என்ன இவன் இன்னமும் சாகலையா என்ன? இப்போதைக்கு அவனோட உடம்பு அங்க பயங்கரமா வலிக்கணுமே. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். என்னோட உடம்பு அது பயங்கரமா வலிக்குது. அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் உன்னால உயிரோட இருக்க முடியாது. நம்ம ஹீரோ வானத்துல ஒரு கையை தூக்கி ஒரு ஸ்பெல்ல போறானா. இதை பார்த்தவங்க ஃபயர் பால் ஸ்பெல்லுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா இது ஒன்றும் அந்த ஸ்பெல் இல்ல. இது அந்த மீட்டரைட் ஸ்கில் தான். இதை பயன்படுத்தி தான் முகமது கிட்ட இருந்து அந்த ரிங்கியை வாங்கியிருப்பான். இதெல்லாம் பார்த்தவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது, போனா அந்த ரிங்கை வாங்கின பர்சன் அது வந்து நீதானா? சீக்கிரம் எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடுங்க, இல்லன்னா அவ்வளவுதான், நம்ம இங்கே காலி. அந்த இடமே இதனால தரமட்டமா அறியுது. இந்த சைடு நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சிட்டான். நம்ம ஹீரோ வந்து பேக்கப்பா 2 ஸ்கில் இருக்குன்னு சொல்லியிருப்பால. இதுல ஒண்ணு இந்த மீட்டராய்டும், இன்னொன்னு அந்த டெலிபோர்டேஷன் ஸ்கில் தான். நல்ல வேலை நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம். என் கிட்ட ஒண்டி அந்த டெலிபோர்டேஷன் ஸ்கில் இல்லைன்னா அவ்வளவுதான், இப்போதைக்கு நம்ம அங்கேயே வந்து போயிருப்போம். இதெல்லாம் நம்ம ஹீரோ தான் நைட்டுக்கு முன்னாடியே அவன் யோசிச்சு வச்சிருப்பான். ஃபர்ஸ்ட் அந்த ஃபயர் பாலையும் பிளட் காம்பேட்டையும் ஒரு ஸ்கில் அவன் சேர்க்கிறான். இன்னும் ஒரு 2 ஸ்கில் என்ன சேர்க்குது இப்படி இவன் யோசிக்கும் போது தான் அவன் முன்னாடி ஒரு வீடியோ வரும். அதுல ஒரு ட்ரிக் இருக்கும். அதாவது இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டு உங்களால தப்பிச்சு போக முடியும். இந்த ஐடியா நல்லா இருக்குமா? அதனால நம்ம ஹீரோ இதை உஷார் பண்ணிக்கிறான். ஹேஜி கிட்ட அவன் சொல்லியிருப்பான்ல ஐடென்டிட்டியை பத்தி நான் அப்புறமா சொல்றேன்னு. ஹேஜி கேக்குறான், நீ வந்து அதை சொல்றேன்னு சொன்னல, அதுக்கு முன்னாடி பைத்தியக்காரங்க விட்டு போன அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அபேஸ் பண்ணிக்கலாம். இல்ல அந்த அட்டாக்ஸை பார்த்து மத்தவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, இந்த அட்டாக் இது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. அப்பனா முகமது ஆலா இங்க வந்து அட்டாக் பண்ணாரு. ஒரு சைடு என்னதான் நம்ம ஹீரோ தப்பிச்சிருந்தாலும் அவனோட ஐடென்டிட்டியை பத்தி இப்ப எல்லாருக்குமே தெரியும். அந்த அட்டாக் பண்ணது நம்ம ஹீரோ தானே. நெக்ஸ்ட் சீன்ல அங்க சொல்லியிருப்பான்ல, இந்த மாதிரி நான் என்னோட ஸ்கில்ல பத்தி சொல்றேன்னு பத்தி ஹேஜி கிட்டயும் ஹேஜியோட பிரதர் கிட்டயும் சொல்றான். என்னோட ஸ்கில் வந்து ஸ்கில் மாஸ்டர். அது எப்படிப்பட்ட ஸ்கில்னா, அது EX லெவல்ல இருக்க ஒரு ஸ்கில். இதை வச்சு எந்த ஸ்கில்லா இருந்தாலும் என்னால காப்பி பண்ண முடியும். அட இப்போதான் எனக்கு புரியுது, அதனால தான் உனக்கு அந்த ஹீலிங் மேஜிக், பஃப், அந்த டேமேஜ் இது எல்லாமே அதிகமா இருந்துச்சா? அப்பனா உன்னால என்னோட ஸ்கில்லையும் காப்பி பண்ண முடியும்ல, பாசிபிள் தானே? அப்போ ஈவன் என்னோட பிரதர் டேங்கோட ஸ்கில்லையும் உன்னால காப்பி பண்ண முடியும்ல? பண்ணலாம், இருந்தாலும் கியர் இல்லாம டேங்கால அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது. உன்னால இதே மாதிரி எவ்வளவு ஸ்கில்ல
காப்பி பண்ண முடியும் அதை பத்தி சொல்ல. அதெல்லாம் ரொம்ப சீக்ரெட்டான விஷயம், அதெல்லாம் என்னால ரிவீல் பண்ண முடியாது. சரி ஏதோ ஒன்று போதும் நிறுத்துங்க, நம்ம மெயின் டாபிக்கு போகலாம். ஆமா அட்டாக் பண்ணாங்களே அவங்களாம் யாரு, உனக்கு ஏதாச்சும் தெரியுமா ஜூயாங்? எனக்கு தெரிஞ்ச கேனலோட ரைடுக்கு நம்ம போனோம்ல, இந்த டைம்ல அங்க வந்த ஆளுங்க தான் இவங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் ஹெய்ஜிக்கே புரியுது இந்த ஆளுங்களை பத்தி நம்ம ஹெய்ஜிக்கே தெரியும். இதுக்கு முன்னாடியே நம்ம ஹெய்ஜிக்கும் ஹெய்ஜியோட பிரதருக்கும் அவங்க ரெக்ரூட் பண்ண வந்திருப்பாங்க. அவங்க வந்து எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா எங்கேயாச்சும் அட்டாக் நடந்தா போதும் இடத்துல ஐட்டம்ஸ் வந்து டிராப் ஆகும்ல, பயங்கரமான ஐட்டம் இருந்தா அந்த இடத்துக்கு இவங்க போவாங்க, ஏதாச்சும் கிடைக்குமான்னு அதை கலெக்ட் பண்றது தான் இவங்களோட வேலையை. இதே மாதிரி எங்க கிட்டயும் வந்தாங்க, இந்த மாதிரி நீங்க 2 பேரும் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு. நாங்க ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஏகப்பட்ட ஹை லெவலான ஐட்டம்ஸ் இவங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா நம்ம ஹெய்ஜியும் ஹெய்ஜியோட பிரதரும் அதுக்கு ஒத்துக்கல. எந்த மாதிரி குரூப்னா இவங்களுக்குன்னு ஒரு தனித்தனியான லிங்க் இருக்கும், உலகம் முழுக்க இவங்களோட குரூப் அப்படியே பரவி இருக்கும். தனித்தனி பாஸ் லீடரு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் பாஸ் மாஸ்டரை அழிக்கிறாங்களோ அந்த இடத்துல அவ்வளவு சீக்கிரத்துல பாஸ் ஐட்டம் வந்து விழாது. இப்படி விழுற இடத்துல வந்து கலெக்ட் பண்ற கும்பல் தான் இவங்க. ஜூயாங் இப்போ நீயும் வந்துட்ட, சோ அதனால நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஹீரோவும் அதை தான் நினைச்சு பாக்குறான், ஏன்னா ஏகப்பட்ட இன்சிடென்ட் ஏற்பட்டிருக்கும். இதுல இவனோட ஐடென்டிட்டி அதுவும் மத்தவங்களுக்கு தெரிய வந்துச்சு. இப்போ இதுக்கு மேலேயும் நிலைமை மோசமாவதுக்குள்ள என்னோட லெவலை நான் ஏத்தணும். எப்பயுமே என்னால என்னோட ஸ்கில் மேலேயே நம்பி இருக்க முடியாது. அதுக்காக எப்படி லெவலை ஏத்தலாம்னு அவன் பாக்குறான். போஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்றது ரொம்ப ஹார்டா இருக்கு. நம்ம ஹீரோக்கு என்ன ஆசைன்னா அப்படியே 10 இருந்தாலும் போதும், அப்படியே அவனோட லெவல் ஏறணும். அந்த மாதிரி தான் அவன் யோசிக்கிறானே. கடைசியா சில பல ஸ்கில்ஸ் அவன் டிசைட் பண்றான். அதுல ஒண்ணு ரெசிஸ்டன்ஸ், அந்த ஸ்கில்லும் ரேடியன்ட், பிளட் காம்பேக்ட் இந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் ரேங்க் ஏற ஏற அதுக்கேத்த மாதிரி மாத்திக்கலாம் அப்படின்னு தான் அவன் யோசிக்கிறான். இப்போதைக்கு நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், மீதி விஷயங்களை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஜூயாங் யோசிக்கிறான். ஆனா அவன் யோசிச்சது எதுவுமே நடக்கல. நான் அதுக்குள்ள நம்ம முகமது ஆலு அவரு வந்துடுறாரு. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அதாவது இந்த மாதிரி உங்களை மீட் பண்றது. எதுக்கு இவரு இங்க வந்திருக்காரு அப்புறம் தான் விஷயமே புரியுது. நம்ம ஹீரோ பண்ண வேலையில இவன் தான் அந்த சைக்கோபேத்னு எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும். டைம்ல நீ ஒரு மிகப்பெரிய ஸ்டாராவே மாட்டேன்னு சொல்லலாம். ஆனா நீ வந்து கவலைப்பட வேணாம், அந்த ரூமர்ஸ் எல்லாம் பரவாம நான் இதுக்கு மேல பாத்துக்கிறேன். சரி அது இருக்கட்டும், நீங்க வந்ததுக்கு முக்கியமான காரணம் அது வந்து என்னது, எதுக்குன்னா நீங்க வந்து கவலைப்பட வேணாம். நான் என்ன யோசிச்சேன்னா நீங்க எல்லாருமே என்ன யோசிக்கிறீங்க அதுக்காக தான் நான் இங்க வந்தனே. ஏன்னா உங்களை அட்டாக் பண்ணுது அவங்க எல்லாருமே ரைடர்ஸ் கீல்டு தான். அப்போனா உங்களுக்கு அவங்கள தெரியுமா என்ன? ஆமா, ஏன்னா உண்மையை சொன்னா நான் ஆல்ரெடி அந்த வாருக்குள்ள இருக்கதான் செய்யறேன். நான் இப்போ அந்த ரைடர்ஸ் அந்த ஆளுங்க வந்து கோஞ்சம்ஸ் அந்த ரெசார்ட்ல அந்த ரைடர்ஸோட லீடர் அவங்க விட்டு போகப்பட்ட இடனான ட்ரெஷர் இருக்கு, அதை அவங்க தேர்ந்து இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த எங்க கிட்ட எதுக்கு நீங்க சொல்ல இருக்கீங்க? உங்களாலேயே விஷயங்களை முடிக்க முடியாதா என்ன? இல்ல என்னால இதை பண்ண முடியாது, ஏன்னா என்னோட மூமெண்ட்ஸ் என்னோட சேட்டு எல்லாத்தையுமே அவங்க ட்ராக் பண்றாங்க. அந்த மேனேஜர் பொண்ணு சொல்றா நம்மளுக்கு டைம் ஆகுது, சீக்கிரமா இங்க இருந்து போகணும். சரி இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, அதெல்லாம் ஓகே தான். இப்போ நாங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன பண்றது? நான் சொன்னவங்கள நீங்க வந்து வைப் அவுட் பண்ணலாம், ஆனா உங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. ஹோட்டலாண்ட ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. அங்க ஏதோ ஒரு பொண்ணும் ஒரு வாழை கொண்டு வர, அது ஒரு டிராகனோட வாழு தான். இன்னொருத்தனும் அந்த பொண்ணுக்கு கிரீட் பண்றான். அந்த பொண்ணோட பேரு லின்னு. ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பயங்கரமா தாக்கிறா. அந்த ரைடர் கில்டோட அந்த பழைய மாஸ்டர் அவர் வந்து இப்ப இறந்து போயிட்டாரு. அதனால இப்ப புது லீடரா இந்த பொண்ணு தான் இருக்க போறாளாம். அதனால நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் இன்னில இருந்து கேட்கணும். உங்களுக்கு புரியுதா? நான் தான் இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு புது லீடரு. கொண்டு வந்த மாஸ்டரையும் அவன் அனலைஸ் பண்ண சொல்றா. அங்க இருக்கிற ஆளுங்க கிட்டயும் கேட்கறான், இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஓல்டு மேனு அவனோட கதை என்ன ஆச்சு? அவனை ஃபாலோ பண்ண கிட்டத்தட்ட 98% ஆளுங்க எல்லாரையுமே எலிமினேட் பண்ணியாச்சு. இன்னமும் கொஞ்சம் பேர் தான், ஆனா அவங்களையும் கூடிய சீக்கிரத்துல முச்சிடலாம். நல்ல விஷயம் தான். அந்த ஓல்டு மேனோட ட்ரெஷரு இங்கதான் இங்கேயோ கொரியால மறைச்சு வச்சிருக்காங்க, அதை நம்ம எடுக்க வேண்டியதான். கண்டிப்பா பாஸ், நாங்க அதே மாதிரியே பண்றோம் நீங்க சொல்லக்கூடாது, பண்ணணும். இதுக்கு முன்னாடி இந்த அந்த ஏரா பைத்தியம் பூச்ச மங்கி மாதிரி நம்ம மேக் பண்ணக்கூடாது. இதுவும் நான் யூசர்ஸை வச்சு அந்த ஏராலாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ பவர்ஸ் தான் எல்லாமே. சூப்பர் பவர் ஏரா தான். யாருக்கிட்ட பயங்கரமான பவர்ஸ் இருக்கோ உங்களுக்கு தான் அந்த ஐட்டம் கிடைக்கும். அதே மாதிரி தான் இப்போ அந்த ட்ரோனும் அதுவும் எனக்கு சொந்தம். இதுக்கப்புறம் அவங்க ஸ்கீ ரெசார்ட்டுக்கு வராங்க. இதுதான் நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் டைம் அங்க வருது. இதை பத்தி தான் முகமது ஆலும் சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம ஆளுங்க பார்த்தா அந்த விஷயத்த வந்துட்டு நம்ம ஹேஜி வாடா நம்ம விளாடலாம் அப்படின்னு சொல்றான். ஆமா நீங்க 3 பேரும் இன்னும் வந்துட்டீங்களா? நம்ம எதுக்காக இங்க வந்தோன்னு நம்ம ஒன்னும் விளாடுறதுக்கு வரல. ஏன்னா நம்ம வந்ததுக்கு காரணம் அந்த ரைடர்ஸ் கீல்டு அவங்கள நம்ம ஃபர்ஸ்ட் தாக்கணும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பாஸ் ஐட்டம்லாம் கிடைச்சிருக்கும்ல, அதை நம்ம ஹேஜி வந்து வித்துருப்பா, அதுவும் அவளோட பேர்ல. இதை பார்த்து அவனோட பிரதர் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆமா நீ எதுக்கு அப்படி பண்ண? இப்படி பண்ணனால ஹீரோ எப்படி அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டார்கெட்டா இருக்கான், அதே மாதிரி தான் நீயும் இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு டார்கெட்டு. ஆமால இது நல்லா இருக்குல்ல, எனக்கும் அவனுக்கும் ஒரே ஃபேட்டு. நீ உண்மையிலேயே ஒரு பைத்தியம் தான். உன்னை போய் இதை ஹேண்டில் பண்ண விட்டம் பத்தியா என்னோட
என்னோட தப்பு. அட என்ன நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்பட வேணாம், ஏன்னா நீங்க தான் என் கூடயே இருக்கீங்க. அப்புறம் என்ன எனக்கு ஆக போகுது? அதுக்கும் மேல நம்ம 3 பேரும் இப்போ ஒன்னா இருக்கும். என்னது 3 பேருமா? ஆமா, உன்னையும் தான் நான் சேர்த்து சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை பத்தி அவ சொல்றா. அப்புறம் அவங்க அந்த ஃபீல்டுக்கு போலான்னு பாப்பாங்க. அங்க ஒரு 2 ஆளுங்க தடுக்கிறாங்க. ஏய் அப்படியே நில்லுங்க, இந்த ஃபீல்டு வந்து இப்போ எங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. சாக கூடாதுன்னு நினைச்சா மரியாதையா ரிட்டர்ன் போயிடுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். எங்க ஜாய் கில்டுல இருக்க நாங்க வந்து உங்க எல்லாரையுமே கொல்ற மாதிரி ஆயிடும். நீங்க என்ன பேசின்னு இருக்கீங்க? இது வந்து ஒரு ஓப்பன் ஃபீல்டு, இது எப்படி உங்க கண்ட்ரோலுக்கு வரலாம்? நான் ஹேஜி கிட்டே கொஞ்சம் தப்பா நடந்துக்க பாப்பானா? இந்த சைடு நம்ம ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாகுது. இந்த இடத்துல நான் ஹீரோவா இல்லாம இருக்கலாம், ஆனா சில விஷயம் அது தாண்டி போச்சுன்னா நான் தானே ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த ஜாய் கில்டோட அந்த ஆளும் சொல்றான், என்னம்மா இந்த மாதிரி வா, எனக்கு ஒரு ஹக்கு கொடு, நான் நீ ரொம்ப பிரிட்டியாவும் இருக்க, அதனால நான் இதை ஏத்துக்கிறேன். கேக்குற பிரதருக்கு செம்மையா கோவம் வருது. இதுக்குள்ள பின்னாடி ஒரு ஃபயரோட சவுண்ட் கேக்குது. அங்க நம்ம ஹீரோ தான் ஃபயரை அப்படியே கையில உருவாக்கி அப்படியே கொண்டு வருவானா. அந்த ஃபயர் பாலோட சைஸ பார்க்கும் போதே மத்தவங்களுக்கு தெரிஞ்சு போயிது இது வந்து வேற யாரும் இல்ல, சைக்கோபேத் அவன் தானே. ஹீரோவும் செம்ம கோவமா சொல்றான், என்ன நான் வந்து என்னோட பவரை உங்களுக்கு காட்டணுமா? ஏன்னா நீங்க வந்து எங்களுக்கு போறதுக்கு வழிய விட மாட்டீங்களே. அவங்க ஜூயாங் ஒரே ஒரு தாக்குதல்ல தான் பண்றான், அதை அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த பைத்தியக்கார அந்த ஃபயர் பாலை தூக்கி எறிவான் நான் யோசிச்சு கூட பார்க்கல. திரும்பவும் என் முன்னாடி வரதுக்கோ இல்ல எங்களை தடுக்கிறதுக்கோ பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், உங்க எல்லாரையுமே நான் இங்கே கொல்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா சார், நாங்க இந்த மாதிரி வரமாட்டோம். பார்க்கும் போது ஹேஜிக்கு அங்க கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. ஏன்னா இவன் யூஷுவலா இருக்கிறத விட இந்த வாட்டி கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கான். ஜூயாங் என்ன விஷயம், இன்னைக்கு நீ ரொம்ப பயங்கரமா தெரியற. கொஞ்ச நேரத்திலேயே அவன் மொறப்பானால அதுல இருந்து அவன் நார்மல் ஆயிடுறான். அப்படியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன அதுக்குள்ள இவன் பழையபடி மாறிட்டான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இவன் பயங்கரமா மிரட்டெல்லாம் செஞ்சான் இப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இந்த சைடு அந்த என்ஜாய் கில்டு அங்க இருக்கிற நிறையவே ஐட்டம்ஸ் அடையறாங்க. ஏன்னா இப்போ அந்த ஃபீல்டு வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்குல்ல. அங்க யாரோ ஒருத்தங்க ஃபயர் பாலை கொண்டு வர, யாரா அது? அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அது ஒன்னும் ஜூயாங் இல்ல, அது வேற ஒருத்தன். ஆமா, உனக்கு எவ்வளவு தைரியம்? இது எங்களோட கண்ட்ரோல்ல இருக்க ஃபீல்டு. அப்படியா? அப்புறம் என்னமா புரியல, இங்க இருக்கிற எல்லாருமே 40 லெவலுக்கு மேல இருக்குங்க. இதுகிட்ட நீ சண்டையிட்டா உன்னோட நிலைமை என்ன ஆகும் நீ யோசிச்சு பாரு. ஆனா அதெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்ல. அங்க பக்கத்திலேயே இன்னொருத்தனும் மன்னிப்பு கேட்கறான். சார் என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து பார்க்கல இவங்க வந்து இத்தனை பேர் இருப்பாங்கன்னு. இவங்க எல்லாருமே யூஸ்லெஸ்ஸான ட்ராஷ் தான் சார். இங்க இருக்கிற ஒரு ஆளுங்களும் என்ஜாய் கில்டுன்னு ஒரு கில்டுல இருந்து வந்த ஆளுங்க தான். இப்போ இந்த ஃபீல்டை அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்களாம். சரி அப்புறம் என்ன, ஒரு 2 பங்கா போட்டு எல்லாரையுமே எலிமினேட் பண்ண பாரு. நம்ம டீப்பான பிளேஸுக்கும் ஹையான பிளேஸுக்கும் தான் நம்ம வந்து போகணும். அப்பதான் இந்த பிரேஸ்லெட்டை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். என்ன பிரேஸ்லெட் எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இங்கே இந்த சாப்டர் முடியுது. அதே மாதிரி இதுக்கு மேலேயும் சாப்டர்ஸ் ரிலீஸ் ஆச்சுன்னு கேட்டா இல்ல. ஸோ 1-2 சாப்டர்ஸ் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனல்ல வேற ஏதாச்சும் மானுவா ஓடின்னு இருக்கும், அதை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி எந்த வீடியோ போட்டாலும் மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த எபிசோடு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் இந்த பிரேஸ்லெட் என்ன, நம்ம ஹீரோ இந்த உலகத்தை எதுக்கு காப்பாற்றணும், வேற டொமைன்ல இருந்து என்னென்ன பிரச்சனை இந்த உலகத்துக்கு வரப்போகுது எல்லாம் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.